Hi Yuvashri, hi Pumari. Welcome to Career Pod. We will start at 5 bro. Fine, Wait fine. for others. Yeah, I'm adding people right now inside. Okay. Hmm. மீட்டிங் பாஸ்கோட் இருக்கா ப்ரோ? இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணா போதும். Hi Kevin, hi Satya, Sandhya, Vishnu, Akash. Welcome. Yes. People are joining. கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடலாம் guys.
முடிஞ்ச வரையும் அட்டெண்ட் பண்ணும்போது மியூட்ல போட்டுங்க. Okay, guys, we can start in few minutes. Okay. Yep. Okay, I think we can start, Rahul, or we can wait. Yes, bro, we can start. So, audience வந்துட்டாங்க. Okay, you can share your screen. I just Oh, stop sharing my screen. Yeah. okay. So, one second. Okay, so hi everyone. So welcome to our UI UX webinar. So I'm Rahul, founder of CareerPod. So இது நம்ம ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் செஷன். ஸோ நான் அப்கமிங் நிறைய செஷன்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸோட நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம அரோரா லக்ஷ்மன் சார் கூப்பிட்டுருக்கோம் UI UXக்கு. ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். Okay, so is my screen visible? Yes. யா, ஸோ வெல்கம் டு CareerPod. ஸோ CareerPodன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் யாருக்கெல்லாம் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியாக இருந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு கரியர் கைடன்ஸாக இருக்கட்டும், லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங், கிட்டப் ப்ரொஃபைல் பில்டிங், ஸோ ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன், கரியர் கைடன்ஸாக இருக்கட்டும், ஒன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ், ஸோ எப்படி நிறைய விஷயத்த அப்ரோச் பண்ணுறது, ஒரு இன்டர்ன்ஷிப்க்கோ ஒரு இன்டர்வியூக்கோ, ஒரு ஆஃப் கேம்பஸில் எப்படி வந்துட்டு ஒரு ஜாப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்காக கிரியேட் பண்ணது தான் CareerPod. ஸோ மை செல்ஃப் ராகுல், ஃபவுண்டர் ஆஃப் CareerPod. ஸோ கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் ஆஸ் அ சாஃப்ட்வேர் குவாலிட்டி இன்ஜினியர் அட் ரெட் ஹேட். ஸோ இதுவுமே எனக்கு வந்து ஆஃப் கேம்பஸில் கிடச்சிது தான். ஸோ நான் லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் 2023. ஐ ஹவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லும் போது வேரியஸ் ஃபீல்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டேட்டா அனலிட்டிக்ஸ், வெப் டெவலப்மெண்ட், ஸோ அது மாதிரி நிறைய இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ in CareerPod we have free webinars and sessions. ஸோ மோஸ்ட்லி ஃப்ரீ ரிசோர்ஸஸ் முடிஞ்ச அளவுக்கு பே பண்ணாமல் எப்படி வந்து ஃப்ரீயாகவே எல்லாத்தையும் லேர்ன் பண்ணலாம் அப்படி தான், அதுதான் CareerPodோட மோட்டிவ். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வி ஹேவ் அவர் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் செஷன். ஸோ okay.
ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆகுது. ஒன் செகண்ட். So, okay, so let's welcome our chief guest, Aro Lakshmanan. So, one of the finest UI UX designer and a UI UX designer specialist. So, welcome you, sir. So, we have a ஸோ நானும் இவர்கிட்ட நிறைய பேசும்போது இவர் வந்து கம்யூனிட்டிக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ யூஐ யூஎக்ஸ்ன்றது இப்போ ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்குது. பட் யாருக்குமே வந்து யூஐ யூஎக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஒரு ஐடி பெர்ஸ்பெக்டிவ்ல யாருக்குமே அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. பிகாஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்ன்றது வேறு. ஸோ ஒரு டூலாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு ரோலாக இருந்தாலும் வி ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் மைண்ட் செட். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா ஸ்பெசிஃபிக் மைண்ட் செட் இருக்கணும். லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அது எப்படி ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுறது. ஸோ அதோட எண்ட் டு எண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கற்றுக்க முடியும். ஸோ இன்னைக்கு தான் நம்ம இந்த ஒர்க் ஷாப்பில் அதை தான் மோஸ்ட்டாக கற்றுக்க போகிறோம். திஸ் இஸ் த அஜெண்டா. ஸோ பேசிக்காக யூஐஎக்ஸ்னா என்ன, ஜாப் அண்ட் இன்டர்ன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம், எப்படி எடுக்கிறதுன்னு, ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, யூஐஎக்ஸ்க்குன்னு பர்சனலைஸ்டாக ப்ராஜெக்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணி இருக்கிறது, அந்தமாதிரி ப்ராஜெக்ட் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இன்டெப்த்தாக யூஐஎக்ஸை கரியராக ஒரு ஃப்ரெஷர் சூஸ் பண்ணலாமா வேண்டாமா, ஸ்கோப் இருக்கா இல்லையா, ஸோ ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஸோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகுதா நம்ம அப்படின்ற எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். தென் ஸ்கோப் பார்க்க போகிறோம். தென் ஒரு ரோட் மேப், எவ்வளோ இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே எப்படி லேர்ன் பண்ணுறது, எப்படி ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ரோச் பண்ணுறது, மென்டார்ஷிப் பார்க்க போகிறோம். அடிஷ்னலாக ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணுறது, பிகாஸ் ஃப்ரீலான்சிங்கிறது இங்கே சவுத் இந்தியாவில் வந்து ரொம்பவே கம்மி தான். பிகாஸ் நிறைய பேருக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. ஃப்ரீலான்சிங்கிறது ஒரு கம்பெனிக்கு நம்ம போய் ஒர்க் பண்ணுறதை விட ஒரு மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயே இல்லாமல் அதே அளவுக்கு சேலரியோ ஒரு ரெவன்யூ ஏர்ன் பண்ணி நம்ம ஃப்ரீலான்சிங்காக எங்கே வேணாலும் இருந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது, இது எல்லாமே நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஓவர் டு யூ சார். Okay, thank you, Rahul. Thank you so much for this beautiful initiative. நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தமிழில் யூஐ யூஎக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா தமிழில் யூஐ யூஎக்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லி கொடுக்கறது அதில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்சனாக நான் வந்து இருக்கிறேன். ஓகேங்களா, நான் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னோட செஷன் அட்டன் பண்ண எல்லாருக்கும் தெரியும். ஐ திங்க் சம் ஆஃப் த பீப்புள் ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து அட்டன் பண்ணுறவங்களும் இருக்கீங்க. ஓகே, சூப்பர். ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப் வேணுனாலும் இவருடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி கேளுங்க. ஸோ பேசிக்கலி உங்கள் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு கம்யூனிட்டி தேவைப்படுது. ஓகேவா, நம்ம எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது, ஒரு கம்யூனிட்டி தேவைப்படுது. ஓகேவா, என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to discuss, we need to collaborate and we need to share the opportunity together. இதுதான் பேசிக்கலி விஷயம்ப்பா. முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டி கூட ட்ராவல் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒருத்தவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு சில விஷயம் நாலேஜபிளாக ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஊரில் நடந்துட்டுருக்கு. பட் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த விதத்தில் ராகுல் ப்ரோ வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஆன் தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் பற்றி கேட்டிருந்தீங்க. ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் இல்லையா? வி கேன் ஸ்டார்ட். யா ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கொஷின்ஸ்லாம் நான் ஆல்ரெடி கூகுள் ஃபார்ம்ஸில் நீங்கள் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுலேருந்து காமனாக செட் ஆஃப் கொஷின்ஸை நாங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ விச் இஸ் மோர் ரிலவெண்ட் டு ஃப்ரெஷர்ஸ் ஆஸ் வெல் அஸ் யார் ஒரு புதுசாக யூஎக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே மூவ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே சேர்த்து வி ஹவ் செட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் யூஐ யூஎக்ஸ்? ஒரு ஐடியில் யூஐ யூஎக்ஸ் எங்கே வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க? பிகாஸ் நமக்கு தெரியும் யூஐ யூஎக்ஸ்னால் டிசைனர்ஸ், பட் அப்படி இல்லை. ஸோ ஒரு யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸை எப்படி கேப்சர் பண்ணணும், ஸோ அது நிறைய சில டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்குள்ளேயே இன்வால்வ் பண்ணிக்க முடியும் நம்மள. ஸோ அந்த ப்ராசஸை பற்றி சொல்லுங்கள். எங்கே மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ்? வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூஐ அண்ட் யூஎக்ஸ்? அது சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய இடத்த படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, லிங்க்டின், அந்த மாதிரி எங்கெங்கேயோ என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி டேட்டாஸ் படிக்க கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இங்கே விஷயம் என்னன்னா, யூஐ யூஎக்ஸ் அப்படின்றத நான் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஐன்றது என்ன, யூஎக்ஸ்ன்றதுன்றது போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், நம்ம நாட் லைக் அ கிராஃபிக் டிசைனர். இதுதான் ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்ல விரும்புகிறேன். கிராஃபிக் டிசைனரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு போஸ்டர்ஸ் பண்ணுறது,
ஒரு ஒரு LinkedInல வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன அனிமேஷன் பண்றது. ஒரு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு சில ஃப்ரேம்ஸ் பண்றது, புக்ஸோடைய கவர் பண்றது, அந்த மாரி நெறைய டிஃபரெண்டான ரோல்ஸ் பண்ணுவாங்க டிசைனர்ஸ். அதுல டெக்னாலஜிக்கல் ஓரியன்டடா வொர்க் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, UI, UX டிசைனர்ஸ். டெக் ஓரியன்டட் வொர்க்ஸ். டெக் ஓரியன்டட்னா நத்திங் பட் நீங்க மொபைல் ஆப், வெப் ஆப், ஆ இந்த மாரி பல்வேறு விதமான ஆப்ஸ்ல வொர்க் பண்ணுவீங்க. லைக் பிளாட்ஃபார்ம்ஸ் வைஸ் வொர்க் பண்ணுவீங்க. பட் இதுதான் UXன்னு நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. யூ ஆர் அ ப்ராப்ளம் சால்வர். யூ ஆர் அ ப்ராப்ளம் சால்வர். நீங்க ஒரு கம்பெனியோடைய கம்ப்ளீட் ஒரு ஒரு ப்ரொசீஜரே நீங்க மாத்த முடியும். ஒரு பிசினஸ் மாடல்ல வொர்க் பண்றது. அதுதான் UI, UX டிசைனர் சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் மிந்த்ரான்ற ஒரு கம்பெனிக்குள்ள நம்ம போவோம். ஓகே. மிந்த்ராவுடைய ஆப் நான் ஜஸ்ட் இப்ப ஓப்பன் பண்ண போறேன். ஐ அம் கோயிங் டூ ஷேர் மை ஸ்கிரீன். ஜஸ்ட் அ மொமெண்ட். ஓகே. உங்க எல்லாருக்குமே மிந்த்ரா ஆப் தெரியும். ஓகே. உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மிந்த்ரான்ற ஆப் தெரியும். இப்போ இதுல நம்பளுடைய ரோல் இருக்கு. மிகப்பெரிய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, UI, UX டிசைனரோட ரோல்ஸ் இருக்கு. ஆ இந்த கம்பெனியோடைய ரெவென்யூவ இன்கிரீஸ் பண்றதுல முக்கியமான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பண்றோம். யார் பண்றோம்? நம்ப பண்றோம். ஏன் ரெவென்யூ இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. இங்க ஒரு ப்ராசஸ் அதாவது ஒரு பொருள ஆர்டர் பண்ணி உங்க வீட்டுக்கு வர வரையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு பில்ட் ஆயிருக்கும். அதாவது எந்தெந்த பேட்டர்ன்ல ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ன்ற மாரி ஒரு பேட்டர்ன் ஒண்ணு உருவாகியிருக்கும் இல்லையா? அந்த பேட்டர்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ரொம்ப சிம்ப்ளிஃபைடா யூசருக்கு ஷோ பண்றது மூலியமா மட்டும் தான் இந்த கம்பெனியோட ரெவென்யூ இன்கிரீஸ் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லயுமே, ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே பல்வேறு விதமான ஆ பிசினஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? பிசினஸ் ப்ராசஸ் அண்ட் யூசர் ஜர்னி இருக்கு இல்லையா? அத டிஃபைன் பண்ணி அதுக்கான வேலைய ஆ சிம்ப்ளிஃபை பண்ணி குடுக்குறது தான் நம்மளுடைய வேல. எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, இது வந்து நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியோட வொர்க்கு. ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ல ஒரு ஒரு பிசினஸ் மாடல் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு பொருள வாங்குறேன். ஓகேவா? நான் ஒரு பொருள வாங்கியிருக்கேன் ஆர்டர்ல. அந்த பொருளோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் அத அத வாங்கி, அத மெயின்டெயின் பண்ணி, அத நான் ரிட்டர்ன் அனுப்புற வரையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அது எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி, எவ்வளோ சிம்பிளா இந்த யூசருக்கு குடுத்துருக்கீங்க, அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுதான் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரோட வேல. ஃபார் இ-காமர்ஸ் ஆப். நான் இதுவே பல்வேறு விதமான ஆப்ஸ் டிஃபரெண்டா சொல்ல முடியும். சப்போஸ் நீங்க இப்ப இதுவே Facebook கம்பெனில வொர்க் பண்றீங்க அப்டின்னா, Facebookல எவ்ளோ என்கேஜ்மென்ட்டா ஒரு யூசரோடைய போஸ்ட்ட ஷேர் பண்ண முடியுது, ஒரு வீடியோஸ ஷேர் பண்ண முடியுது, எவ்ளோ ஈஸியா டெலீட் பண்ண முடியுது, எவ்ளோ ஈஸியா ஒரு விஷயத்த அங்க அப்டேட் பண்ண முடியுது. இந்த மாரி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குல்ல, அத டிஃபைன் பண்ணி வொர்க் பண்ண வைக்கிற ஒரு வேல தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரோட வேல. ஓகேவா? இதனால என்ன ப்ரோ பயன் அப்டின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டிசைன் பண்ணி குடுக்குறேன் அவ்வளோதானே அப்டின்னு நெனைக்கக்கூடாது. நீங்க டிசைன் பண்றதுனால நெறைய பேருக்கு இங்க அ காஸ்ட் கட் ஆகும். இப்ப நீங்க எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, இப்போ ஒரு மிந்த்ரா கம்பெனில ஒரு பொருள வாங்கி அவங்க ரிட்டர்ன் போடுறாங்க இல்லையா? அது பிசினஸ் ஃப்ளோ படி பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப் கூட டை அப் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் பண்றது, டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ போடுறது, இதோ இருக்கு பாருங்க ரிவ்யூ போடுறது. ஸோ இந்த மாரி நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் தேர்ட் பார்ட்டியா கூட யுட்டிலைஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இன் ஹவுஸாவே பில்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு காஸ்ட் கட் ஆகும். உங்களோட ப்ராடக்ட் டீமுக்கு பைசா கம்மியாகும். இதனால ரெவென்யூ வந்து இன்கிரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு யூசர் உள்ள வந்து நார்மலா வாங்க வந்தது ஒரே ஒரு டீ ஷர்ட் அண்ட் பேண்ட். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது UI, UX டிசைனர் என்ன பண்ணுவாங்க? 30% ஆஃப் போயிட்டுருக்கு வாங்கிக்கங்க. 40% ஆஃப் போயிட்டுருக்கு வாங்கிக்கங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 மாரி அந்த எமர்ஜென்சி கால் அவுட்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அதாவது ஒன்லி 3 மினிட்ஸ் லெஃப்ட் பை பண்ணுங்க. ஒன்லி 4 மினிட்ஸ் லெஃப்ட் பை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டார் ரிவ்யூ இருக்கு. இதோ இந்த மாரி எக்ஸ்ட்ராவா லேபிள்ஸ் வச்சு காட்டுறது. இந்த மாரி ஒரு யூசர மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஒரு பொருள வாங்க வைக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி நான் சொல்ல முடியும். இதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரோட வேல. சைக்காலஜிக்கல் லெவல்ல ஒரு யூசர ஆ உள்ள வர வச்சு, அவங்கள நல்லா பொருள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு, அவங்க பொருள பார்த்துட்டாங்க. ஓகே இந்த பொருள வாங்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்கன்னா, அந்த பொருளோடைய எதெதெல்லாம் அவங்களோட கன்சிடரிங் ஃபேக்டர் எதெதெல்லாம் கன்சிடரிங் ஃபேக்டரா இருக்கோ, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? அவங்க யூசருக்கு ஷோ பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 3.9 ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கீழ இருக்கும். ஆ
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருடைய டிசைடிங் ஃபேக்டர்ஸ். இது எல்லாத்தையும் அவங்க ஷோ பண்றது மூலியமா என்ன நடக்கும்னா, கஸ்டமர் ஒரு பொருள வாங்குறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரிவ்யூலாம் இங்க போடுறாங்க பார்த்தீங்களா? ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸு. இதெல்லாம் தான் நம்மளுடைய வேல. யாருடைய வேல? யூசருடைய அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரோட வேல. எந்தெந்த விஷயத்த எங்கெங்க குடுத்தா யூசருக்கு கரெக்ட்டா தெரியும். அதே மாரி இப்ப நான் பை பண்றது வந்து எனக்கு ப்ரிடாமினன்ட்டா தெரியுது பாருங்க. ஆட் கார்ட். அதே விஷ் லிஸ்ட்ன்றது இங்க இருக்கா? இப்போ நான் இங்க ஆட் கார்ட் பண்றேன். இப்ப நான் ஆட் பேக் பண்ண போறேன். இங்க பாருங்களேன். இப்படி வந்துருச்சு. இப்ப நான் பேக்குக்குள்ள போறேன். ஓகே. பேக்குள்ள போறேன். ஆ இப்ப சப்போஸ் நான் ரிமூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச பக்காவான ஒரு பட்டன் நல்லா விசிபிளா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது பிளேஸ் ஆர்டர் மட்டும் தான். மீதி எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு? லைட்டா தான் இருக்கு. ஆனா என்னால ரிமூவ் பண்ண முடியும். ஆனா ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு ஹைலைட் பண்ணாம நான் குடுத்துருக்கேன். ஏன் நான் அப்படி குடுத்துருக்கேன்? அப்படின்னா, யூசரோட மைண்ட்ல சைக்காலஜிக்கல் லெவல்ல ப்ளே ஆகும். இந்த மாரி டார்க்கா அந்த மாரி பிளேஸ் ஆர்டர் மாரி குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஈஸியா என்ன பண்ணிருவாங்க? பட்டு பட்டுன்னு ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப ஆஸ் எ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா நீங்க என்ன பண்ணணும்? அவங்கள மோட்டிவேட் பண்றது எதுக்காக பண்ணணும்னா, ஒன்லி பிளேஸ் தி ஆர்டர். ஆனா, அதுக்காக நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் குடுக்காம இருக்கக்கூடாது. தட் இஸ் எசென்ஷியல் டூ தி ஆடியன்ஸ். சப்போஸ் அவங்க ரிமூவ் பண்ணணும்னா, என்னென்ன விதத்துல ரிமூவ் பண்ணுவாங்க? இப்போ எக்ஸாம்பிள் இங்க இந்த பொருள நான் ரிமூவ் பண்ணணும்னு நெனச்சேன்னு வச்சுக்கங்களேன். நான் எந்த விதத்துல ரிமூவ் பண்ணுவேன்? தேர் வாஸ் 2 ஆப்ஷன் இங்க இருக்கு. இங்க கண்ணுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. ஆ இந்த ப்ராடக்ட்ட வந்து ரிமூவ் பண்றதுக்கு. ஓகே. என்னென்ன என்னென்ன வழிகள ரிமூவ் பண்ணுவீங்க? ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க. இந்த கிராஸ் ஐகான். அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிமூவ் ஐகான். கரெக்ட்டா? இந்த ரிமூவ் ஐகான் வந்து பார்த்தீங்கன்னா, காமனா இருக்குது. காமன்னா இந்த போத் 2 விஷயத்துக்கு சேர்த்த மாரி இருக்கு. அதுவே தனித்தனியா ரிமூவ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த கிராஸ் ஐகான கிளிக் பண்ணி பண்ணலாமா? இதுக்கு பேர் வந்து பாப் அப். பாப் ஓவர். இப்போ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பாருங்க. லைக் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்திருக்கு. ஓகே. இப்ப நான் மறுபடியும் குளோஸ் பண்ணிட்டு போறேன். குளோஸ் பண்ணிட்டு போன உடனே, நான் அப்படி ஸ்க்ரால் பண்றேன். எனக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, ரீசென்ட்லி வியூட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இல்ல எனக்கு அந்த மாரி ப்ராடக்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, இன்டிமேட் பண்ணுவாங்க. சார் நீங்க லாஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்களே, அந்த ப்ராடக்ட்ட பாருங்கன்னு சொல்லிட்டு, ஆட்டோமேட்டிக்காவே இந்த சிஸ்டம் எனக்கு என்ன பண்ணும், புஷ் பண்ணி விட்டுரும். இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிலாம் போடுறது யாரு? அப்புறம் இங்க போட்டிருக்கிற டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டு, இங்க போட்டிருக்கிற அந்த இந்த மாரி காப்பீஸு, இந்த மாரி காப்பீஸு, இதெல்லாம் டெக்ஸ்ட் காப்பீஸ். இந்த காப்பீஸ்லாம் யார் எழுதுறாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி யுஎக்ஸ் டிசைனர்ஸ். இந்த மாரி கன்சிஸ்டன்ஸியா யார் டிசைன் பண்றாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி டிசைனர்ஸ். ஸோ, தேர் வாஸ் மெனி அப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ பில்ட் பண்ணி, ப்ராடக்ட்டோட வேல்யூவ இன்கிரீஸ் பண்ணி, ஒரு பொருள வாங்க வைக்கிறதுக்கு. இன்னைக்கு யாருமே பொருள போயிட்டு அவங்களா வாங்கல. நாங்க வாங்க வைக்கிறோம். நம்ப வாங்க வைக்கிறோம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம என்ன பண்றோம்? அவங்கள பொருள வாங்க வைக்கிறோம். ஒரு பெர்சன் உள்ள வந்து, அவங்கள ஒரு பொருள் வாங்க வேண்டிய இடத்துல 4 பொருள் வாங்கிட்டு போறாங்கன்னா, தட் இஸ் தி பவர் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்ப இ-காமர்ஸ் ஆப் மட்டும் பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த மாரி நான் ஒண்ணொண்ணுத்த பத்தி பேச முடியும். Zomato பத்தி பேச முடியும். அதுக்கப்புறம் Swiggy பத்தி பேச முடியும். இந்த மாரி ஒவ்வொரு ஆப்லயுமே நம்பளுடைய ரோல் ரொம்ப ரொம்ப மேஜரா இருக்கு. இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. யூஐன்றது என்னன்னா, விஷுவலி அப்பீலிங்கா இருக்கணும். இப்ப பார்க்கறதுக்கு எனக்கு கிளியரா இருக்கா? இந்த இந்த ஆப் பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ கிளியரா இருக்கு? தேவையான இடத்துல ஸ்பேசிங் இருக்கு. இந்த சைட்ல ஸ்பேசிங் இருக்கு. பட்டன்ஸ் எல்லாம் வியூவபிளா இருக்கு. நான் ஹோவர் பண்ற இடத்துல எனக்கு அழகா ஹைலைட் ஆகுது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்துங்க ஆப். ஸோ, இது எப்படி பிரசன்ட்டா இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இது அப்பீலிங்கா டிசைன் பண்ற அந்த விஷுவல் டிசைனிங்ல வந்து வொர்க் பண்ற பெர்சனுக்கு பேரு தான் யுஐ டிசைன் சொல்லுவாங்க. இந்த யுஐ டிசைனர் என்ன பண்ணுவாருன்னா, டெக்னிக்கலா வொர்க் பண்ணுவாரு. டெக்னிக்கல்னா எப்படி HTML, CSS எல்லாம் வொர்க் ஆகுதோ, இந்த பேனர் எப்படி கரோசல் மாரி வொர்க் ஆகுது, ஸ்க்ரால் பண்ணா என்ன நடக்கணும், ஓகே. இப்படி ஹோவர் பண்ணா என்ன நடக்கணும், இது பேரு டூல் டிப். இப்படி ஹோவர் பண்ணா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேரு டூல் டிப். இந்த மாரின ஒவ்வொரு விஷயத்தையும் டெக்னிக்கல் அஸ்பெக்ட்லேருந்து வொர்க் பண்ணுவாரு யுஐ டிசைனர். ஆனா யுஎக்ஸ் டிசைனர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? மைண்ட் லெவல்லருந்து பார்ப்பாரு. இந்த யூசருக்கு இந்த இடத்துல பட்டன் வச்சா தெரியுமா? யூசர் எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இப்போ மிந்த்ராவோடைய லோகோ ஏன் இங்க வச்சிருக்காங்க தெரியுமா? ஏன்னா நம்ப இண்டியன் யூசர். இண்டியன் யூசர்ஸ் எங்கருந்து படிப்பாங்க? இப்படி தான் படிப்பாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன். இந்த பேர் வந்து ரீடிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த மாரி யுஎக்ஸ்ல எண்ணற்ற டாபிக்ஸ் இருக்குப்பா. தேர் வாஸ் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் ஆர் தேர். ஸோ யுஎக்ஸ் டிசைனர்ன்றவங்க யாரு? ஒரு ப்ராடக்ட்ட யூசருக்கு புரிஞ்ச மாதிரியும், அவங்களுக்காகவே இருக்கிற மாதிரியான ஒரு ஆ எக்ஸ்பீரியன்ஸ்ல டிசைன் பண்றது. யுஐன்றது நல்லா வியூ பண்ணும்போது அப்பீலிங்கா இருக்கிறது. யூசருக்கு எந்த விதமான கன்ஃப்யூஷன் இல்லாம, அந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது, எனக்கு எல்லாமே அப்படியே இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்குப்பா. அப்படின்ற அந்த டெக்னிக்கல் பார்ட் ஆஃப் அந்த இதுலருந்து வொர்க் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா,
யூஐ டிசைனிங் சொல்லுவாங்க. அதாவது வெப் ஓரியன்டடாவோ, இல்ல மொபைல் ஆப் ஓரியன்டடாவோ டெக்னிக்கலா வொர்க் பண்றவங்களுக்கு பேரு, டெக்னிக்கலா டிசைன் பண்றவங்களுக்கு பேரு மொபைல் ஆப் யூஐ டிசைனர் சொல்லுவாங்க. ஓகே. ஐ திங்க் இப்ப கிளியரா சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இதுல மேல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, யூ கேன் ரைஸ் ராகுல். உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு இதுல ஏதாவது அடிஷனல் கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க. நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். ஷூர் ப்ரோ. லாஸ்ட் ஒரு Q&A செஷன் மாரி வைப்போம். ஸோ யா. ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தீங்க. பிகாஸ் வந்துட்டு என்னதான் ஒரு பேக் அண்ட் லாஜிக் எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் நல்லா ஸ்கேலபிளா நம்ம கிரியேட் பண்ணாலுமே, அப்பீலிங்கான யூஐ இல்லன்னா யூசர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் Hotstar. Hotstar எவ்வளோதான் வந்து நல்லா ஸ்ட்ரீம் பண்ணாலும் க்ரோர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு யூஐ நல்லா இல்லன்னா, அது ஆப்புமே வந்து வேஸ்ட் தான். ஸோ யூஐ/UXன்றது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஒரு போர்ட்ஃபோலியோவா ஒரு நார்மல் ஒரு வெப்சைட்டா இருந்தாலுமே, ஸோ கவர்ன்மெண்ட் வெப்சைட்ட விட ஏன் எல்லாரும் பிரைவேட் வெப்சைட் பார்க்குறாங்கன்னா, பிரைவேட் வெப்சைட்ஸ் வந்து அப்பீலிங்கா இருக்கும். ஸோ எஸ். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது. ஸோ இட்ஸ் குட் ப்ரோ. ஸோ லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ லைக் ஸ்கோப் ஆஃப் யூஐ/UX ஃபார் ஃப்ரெஷர்ஸ் ஆர் எல்ஸ் மூவ் ஆகணும்னு நினைக்கிறாங்களே, அவங்களுக்கானது. ஏன்னா இப்போ ரெசெஷன் பீரியட் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல. ஸோ ஸ்கோப்ன்றதுக்கு இருக்கா? பிகாஸ் இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம கொடுத்தா நிறைய டிசைன் பண்ணி தரது எல்லாமே வந்துருச்சு. ஸோ நான் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ ஏஐ டூல்ஸ் வந்து நம்மள எப்பவுமே ரீப்ளேஸ் பண்ணாது. அது நம்மளோட நல்ல கம்பேனியன் தான். அது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எப்போ ஒரு ஏஐ டூல் வந்து நம்மள ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அப்டேட் ஆகாம அதையே டோட்டலா டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் ஏஐ வந்து நம்மள ரீப்ளேஸ் பண்ணும். என்னதான் சாட் ஜிபிடி நீங்க வந்துட்டு ஒன்ஸ் ஏஐஎம்எல்ல ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த எம்எல் மாடல்ஸ்லாம் எவ்வளோ டம்பா இருக்கு. நம்ம தான் அதுகிட்ட வந்துட்டு கொஸ்டின் கேட்கணும். ஸோ அத வந்து நீங்க ஃபுல்லா பியூர்லி டிபெண்ட் பண்ணாம, அது ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூலா நீங்க அத கன்சிடர் பண்ணீங்கன்னா, இட்ஸ் குட். ஓகே. ஸோ ஓவர் டு யூ ப்ரோ. யப். யா. ஓகே. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யூஐ, யூஎக்ஸ் டிசைன் நான் படிக்கலாமா? நான் நான் வந்து ஒரு 50 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு ஒரு கம்பெனில கூட எனக்கு வேலை கிடைக்கல ப்ரோ. அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆ நான் உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். ஓகே. ரிசெஷன் பீரியட் வந்து எப்பவுமே இருந்துன்னு தான்ப்பா இருக்கும். ரிசெஷன் பீரியடு, லே ஆஃப் பண்றது, இந்த மாரியான விஷயங்கள் எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா, நம்ப இருக்கிறது என்னது? காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஐடில எப்பயுமே வந்து லே ஆஃப்ஸ்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இல்லாமலாம் எந்த வருஷமும் இருக்க போறது கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் வில் பி தேர். ஐடினாலுமே லே ஆஃப்ன்றது நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது தான். ஓகே. ஐடில லே ஆஃப் இருக்குது. லே ஆஃப் நடக்கும். வேலைய விட்டு நிறுத்துவாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. வேலையில வந்து சில நாட்கள் எடுக்க மாட்டாங்க. இப்படி எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். ஓகே. இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆ இப்ப நான் வந்து யுஐ, யுஎக்ஸ்குள்ள வரலாமா? அப்படின்னு சொல்லி உங்களோட கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ வந்தா ஸ்கோப் இருக்குமா? அப்படின்னு கேட்கிறீங்க இல்லையா? இப்போ நான் உள்ள போயிட்டு வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு இன்டர்வியூல என்ன நடக்குது? எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்கறாங்க. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க. மினிமம் 2 இயர்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா? ஆ சப்போஸ் அதுதான் நடக்குதுன்னா, யூ கேன் இந்த சாட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் அப்படின்னு சொல்லி பிங் பண்ணுங்க. நான் மேற்கொண்டு உங்களுக்கு அதுக்கான ஆன்ஸர் என்னன்னு சொல்றேன். அதாவது நான் அப்ளை பண்றேன். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் எதிர்பார்க்குறாங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னு நான் இதுவரையும் ஃபேஸ் பண்ணவங்க எல்லாரும் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் அது இல்ல நான் இந்த மாரி அந்த மாரி எதுவும் பார்க்கல. நான் அப்ளை பண்ணவே இல்ல அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் நோன்னு மட்டும் போட்டுருங்க. ஓகேவா? எத்தன பேர் நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்கன்றது எனக்கு தெரியணும் இல்லையா? அதனால. ஓகே. சந்தியா எஸ்ஸு. ஓகே. ஆ யாஹ் இஷாந்தி எஸ்ஸு. விஜய், திலக், கெவின் எஸ். முகமது. ஓகே. அவங்கலாம் வந்து அட்டெண்ட் பண்ணல. இப்ப தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. ஓகே. ஆதேஷ்வரி எஸ். ஓகே. மோனிகா நோ. ஓகே. ஓகே. டன். ஓகே கைஸ். தேங்க் யூ ஃபார் யுவர் இன்டராக்டிவ் இன்புட்ஸ். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு இப்ப நான் காட்டப் போற ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன். ஆ நீங்க வந்து யாரெல்லாம் இப்போ அ அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் கிவ் ஒன் குயிக் எக்ஸாம்பிள். ஓகேவா? எந்த மாரியான வேலைலாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். என்னுடைய லைவ் ஜாப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லாஜிக் இருக்கு. இதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஓகே. என்னுடைய என்னுடைய நாக்ரி போர்ட்டல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் த ரீசன் ஐ அம் ஜஸ்ட் ஷேரிங் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஷேர. ஒரே நிமிஷம் இருங்க. நான் என்னுடைய ஸ்கிரீன்ஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ யுஐ, யுஎக்ஸ் டிசைனருக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அப்படின்னு என்னைக்குனா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா?
என்னைக்குன்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏதாவது என்ன பிரச்சனையா இருக்கும்? என்ன என்ன என் ப்ரொஃபைல் என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாரி இருக்கு? அந்த மாரி நீங்க என்னைக்காவது ஆ சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்ல யாருக்காவது போயிட்டு உட்கார்ந்து பேசியிருக்கீங்களா? ஏதாவது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன் கூட? கிடையாது. கரெக்ட்டா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே என்ன பண்ணுவீங்கன்னா, ஆ செல்ஃப் செல்ஃப் டிசைன் பண்ணுவீங்க. செல்ஃப் தாட் பண்ணி படிப்பீங்க. அப்படி இல்லன்னா, யூ வில் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆ யாராவது தெரிஞ்சவங்க யூடியூபர் சொல்றது, அந்த மாரி ஏதாவது ஃபாலோ பண்ணுவோம். கரெக்ட்டா? இதானே பண்ணுவோம். மேற்கொண்டு அத பத்தி படிக்கிறதுக்கு, அந்த இண்டஸ்ட்ரில இருக்கிற பெர்சன்ஸ போய் என்னைக்காவது மீட் பண்ணி பேசறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோமா? சில பேர் ட்ரை பண்றீங்க. இன்னும் சில பேர் நான் கேட்கிறேன். ட்ரை பண்ணியிருக்கீங்களா இதுவரையும்? போன உடனே ஏதாவது ஒரு ராங்கான பீப்பிள் கிட்டயோ, இல்ல தப்பான ஒரு இடத்துக்கிட்டயோ போனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நேவிகேஷன் கிடைக்க போறது கிடையாது. இந்த மாரி ஒரு நல்ல ஃபோரம்ஸோ, இல்ல கம்யூனிட்டீஸோ எங்கேயாவது போயிட்டு அட்டெண்ட் பண்றீங்களா? ஏதாவது இந்த அ மீட்டப்ஸ் மாரி ஏதாவது அட்டெண்ட் பண்றீங்களா? அப்படி ஏதாவது மீட்டப்ஸ் மாரி அட்டெண்ட் பண்றீங்கன்னா, எம்ன்னு டைப் பண்ணுங்க. இல்லன்னா நோ மட்டும் டைப் பண்ணுங்க. என்னு போடுங்க. ஓகே. நான் உங்களுக்கு வந்து ஜாப் போர்ட்டல் எடுத்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் வேக்கன்ஸீஸ் அண்ட் ட்ரெண்ட காட்டுறதுக்காக. ஜஸ்ட் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். மீட்டப்ஸ் போய் அட்டெண்ட் பண்றீங்கன்னா, எம்ன்னு டைப் பண்ணுங்க. ஆ அப்படி இல்லன்னா, நோ அப்படின்னு மட்டும் போடுங்க. ஓகே. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். லெட்ஸ் ஹேவ் அ இன்டராக்டிவ் செஷன். ஓகே. பார்க்கலாமா? எத்தன பேரு போட்டிருக்கீங்க? என்னென்ன போட்டிருக்கீங்க பார்க்கலாமா? போர்ட்ஃபோலியோக்குலாம் போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க மீட்டப்ஸ்லாம் அட்டெண்ட் பண்றீங்களா மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஸோ முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நோ தான். ஓகேவா? ஒன்லி ஒரே ஒரு பெர்சன் மட்டும் தான் ஏதோ எம்ன்னு போட்டிருக்கான். விஜய் மட்டும் போட்டிருக்காரு. கரெக்ட்டா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி எக்ஸ்பர்ட் தேவைப்பா. நீங்க எல்லாரும் ஒரு ஒரு மென்டாரையோ, இல்ல ஒரு பெர்சனையோ நீங்க புடிச்சீங்க. ஓகேங்களா? உங்களுக்காக ஹெல்ப் பண்ற பீப்பிள வந்து நீங்க புடிக்கணும். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் ஃபோரம்ல போய் ஜாயின் பண்ணி, ஏதாவது ஒரு நல்ல பீப்பிள புடிச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க இப்ப என்ன மாரியோ, இல்ல ராகுல் மாதிரியோ, இல்ல அந்த மாரி ஒரு ஒரு நல்ல மென்டாரா அந்த இண்டஸ்ட்ரியில புடிச்சுக்கங்க. இப்போ சப்போஸ் இத நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். நெறைய விஷயங்கள அ பட்டுருக்கோம். அதனால உங்களுக்கு என்னால பெட்டரா கைட் பண்ண முடியும். அந்த மாரி பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க பார்க்குறீங்க, நான் வந்து ஜஸ்ட் செட்டப் பண்ணியிருக்கேன். ஆ 0 எக்ஸ்பீரியன்ஸ் யுஐ, யுஎக்ஸ் டிசைனருக்கு கரண்ட்லி 57 ப்ரொஃபைல் வந்து ஓப்பனிங்ல இருக்கு. ஓகே. ஆ இது வந்து நெறைய ஊர்ல இருக்கு. சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் அந்த மாரி நெறைய ஊர்ல இருக்கு. ஆ நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா ஸ்பெசிஃபிக்கா இப்ப சொல்லணும்னா, சென்னையிலயும், பெங்களூர்லயும் நம்மளுக்கு நல்லா இருக்கு. கோயம்புத்தூர்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. கோயம்புத்தூர் நோ ப்ரோ. இல்ல. கோயம்புத்தூர் இல்ல. ஓகேங்களா? பெங்களூர்ல இருக்கு. ம். ஹைதராபாத்ல இருக்கு. ஓகே டன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நாக்ரியோடைய ப்ரொஃபைல்ப்பா. ஓகே. நாக்ரியோட ப்ரொஃபைலு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சென்னையும் அ மட்டும் சென்னை அண்ட் பெங்களூர் மட்டும் நான் என்ன பண்றேன், டாக் பண்ணிக்கிறேன். ஓகே. 16 ஜாப் இருக்குப்பா. இப்போ நீங்க வந்து எத்தன பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. நெறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. நெறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. சரியா? இப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு டைமும் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போதோ, இல்ல அப்ளை பண்ணும்போதோ, நீங்க என்ன என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாரி, இங்க இருக்கிற ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாரியோ, இங்க இருக்கிற ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரியோ, என்னால பேச முடியுமா? ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்க. நான் உங்கள எதுவுமே பண்ண சொல்லல. நான் வொர்க்கே பண்ண சொல்லல. உங்களுக்கு பேச தெரியுமா? யூ கேன் ஏபிள் டூ ஸ்பீக். யூ கேன் ஸ்பீக் அபவுட் தி இண்டஸ்ட்ரி. யூ கேன் ஸ்பீக் அபவுட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், மொபைல் டெவலப்மென்ட், டெக்னிக்கல் திங்ஸ், யுஐ, யுஎக்ஸ் பத்தி தெளிவா பேச முடியுமா? இத மட்டும் நீங்க யோசிங்க. உங்களால சப்ஜெக்ட்ட பத்தி பேச முடியுமா? இந்த யுஐ, யுஎக்ஸ் பத்தி பேச முடியுமா?
நீங்க ஃபிக்மால ஒர்க் பண்றீங்க, ஃபிக்மால ஒர்க் பண்றதெல்லாம் எனக்கு விஷயமே கிடையாது. உங்களால பேச முடியுமான்றத மட்டும் எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இது வந்து Indeed பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50, 60 இது இருக்கு. ஜாப்ஸ் வேக்கன்சி இருக்கு. வித் மினிமலிஸ்டிக்கா சென்னையில தமிழ்நாடு போட்டிருக்கேன். ஓவரால் தமிழ்நாடுல போட்டிருக்கேன். ஸோ வி ஆர் ஹேவிங் நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எவ்ரி மந்த்துக்கு என்ன பண்ணிட்டே இருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ்க்கு போட்டுட்டே தான் இருக்காங்கப்பா. ஓகேவா? இது ஒரு ஜஸ்ட் ட்ரெண்டுக்காக மட்டும் சொல்றேன். நீங்க படிக்கலாமா, படிக்க வேணாமான்ற பயத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றீங்க இல்லையா? இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலாமா, வர வேணாமா சொல்றீங்க இல்லையா? ஸோ இங்க நெறைய இண்டஸ்ட்ரிக்கு அ ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஜாபும் ஓப்பனிங்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜாப்க்கு எத்தன பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? 4828 பீப்பிள் ஓகேவா? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த 4828 பீப்பிள்ல நீங்க உள்ள போயி உங்க ப்ரொஃபைல் உள்ள போறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் பக்காவா இருக்கணும், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த அளவுக்கு ரொம்ப வெல் பிரிப்பேர்டா இருக்கணும்ன்றத யோசிக்கணும். அதுவும் ஒரே ஒரு ஓப்பனிங்க்கு என்ன இருக்கு? ஒரே ஒரு ஓப்பனிங்க்கு இத்தன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே. இதுல விஷயம் என்ன தெரியுமா? யாருமே ப்ராப்பரா இந்த விஷயத்த படிக்கிறது கிடையாது. யாருமே இந்த இண்டஸ்ட்ரியோ, சப்ஜெக்ட்டோ தெளிவா படிச்சுட்டு உள்ள போய் அட்டெண்ட் பண்றது கிடையாது. ஓகேவா? 1. 2வது விஷயம் நம்ப 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 வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற நெறைய கம்பெனிஸ்லாம் மிஸ் பண்றோம். சப்போஸ் நீங்க உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஐடி கம்பெனிஸ், உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற சில நார்மல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் நீங்க யாருமே பார்க்கறதுக்கு மறந்துடுறீங்க. அந்த மாரியான கம்பெனிஸ்ல போய் ஒரே ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்கிட்டு உட்கார்ந்து வொர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க காசு குடுக்காத வரை பிரச்சனை கிடையாது. அதாவது இப்ப சப்போஸ் இல்ல இன்டர்ன்ஷிப் குடுக்குறேன்ற பேர்ல நெறைய கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்க, 3000 நீங்க எனக்கு காசு குடுங்க, 4000 நீங்க காசு குடுங்கன்னு கேட்கறாங்க. அதெல்லாம் போவே கூடாது. நீங்க ஸ்டைஃபண்ட் எனக்கு குடுக்காட்டாலே பரவால்ல. என்கிட்ட இருந்து காசு எதுவும் கேட்காதீங்க. நான் வருவேன், உங்களுக்காக வொர்க் பண்ணி குடுக்குறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் குடுத்தா போதும். அப்படின்னு நீங்க ஏதாவது உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஐடி கம்பெனிஸ ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்க வீட்டு பக்கத்தில இந்த மாரி டெக்னாலஜி கம்பெனிஸ் இருக்கான்னு என்னைக்காவது செக் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாரி யாராவது செக் பண்ணியிருந்தீங்கன்னா, எஸ்ன்னு போடுங்க. சப்போஸ் நான் எங்க வீட்டு பக்கத்தில, இல்ல எங்க வீட்டு பக்கத்தில இருக்கிற சிட்டீஸ்ல வந்து இந்த மாரி கம்பெனிஸ்லாம் இருக்கான்னு நான் சர்ச் பண்ணதே இல்ல. நான் ஒன்லி நாக்ரி ப்ரொஃபைல் மட்டும் தான் பார்த்துருக்கிறேன். நான் ஒன்லி இண்டீட் ப்ரொஃபைல்ல மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க, எஸ்ன்னு போடுங்க. இல்ல நான் டிஃபரண்டா ட்ரை பண்றேன். நான் வேற வேற இடத்துல கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க, டி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. இப்ப நான் உங்களுக்கு 2 விஷயத்த கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பனிங்ஸ் எவ்ரி மந்த் போட்டுட்டே தான் இருப்பாங்க. ஆ நீங்க தேடுற அந்த பிளாட்ஃபார்ம்லயே மத்தவங்களும் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்க எதனா ஒரு விஷயத்த யூனிக்கா பண்ணா மட்டும் தான் அந்த மார்க்கெட்ல என்ன பண்ண முடியும்? சஸ்டெயின் ஆக முடியும். சொல்றது புரிஞ்சுதா? யூ ஷுட் பி வெரி யூனிக். யூ ஷுட் பி வெரி யூனிக். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. யூ ஆர் அ யூனிக் பெர்சனாலிட்டி அப்படின்றத மத்தவங்களுக்கு புரிஞ்சா மட்டும் தான் உங்கள வேலைக்கு எடுப்பாங்க. இப்ப நான் சொன்னது மெத்தடாலஜி என்ன மெத்தடாலஜி? நாக்ரிலயும், இண்டீட்லயும் மட்டும் போய் தேடினீங்கன்னா, உங்களால வேலை எடுக்க முடியாது. நான் இப்ப சப்போஸ் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பெனி நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னா, டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணியிருக்கேன்னா, டி அப்படி டைப் பண்ணுங்க. நான் ஒன்லி இந்த மாரி போர்ட்டல்ல மட்டும் தான் வேலை தேடிட்டு இருக்கேன். LinkedIn ஆ இந்த மாரி நாக்ரி, Indeedல மட்டும் தான் நான் வேலை தேடிட்டு இருக்கிறேன்னா, எஸ் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். நோ, எஸ்ஸு, நோ, எஸ்ஸு, 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 எஸ்ஸு. ஸோ நான் பார்க்கறது எல்லாமே எஸ். எஸ்னா எல்லாமே நீங்க ஒரே பேட்டர்ன்ல தான் போய் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ எல்லாருமே ஒரே பேட்டர்ன்ல போய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, யூ கான்ட் ஏபிள் டூ கெட் த திங்ஸ் ஆக்சுவலி. ஓகே. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, வொர்க் இருக்குப்பா. மார்க்கெட்ல வொர்க் இருந்துட்டு தான் இருக்கு. பட் யூ ஷுட் பி வெரி டிஃபரெண்ட் வேல நீங்க போய் அப்ரோச் பண்ணி ஆவணும். ஒரே பேட்டர்ன்ல போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதுலயும் இந்த பேட்டர்ன்ல போனீங்கன்னா, அதாவது ஜாப் மார்க்கெட்குள்ள போனீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். 20% ஆஃப் மார்க்கெட்ல மட்டும் 20% ஆஃப் ஜாப்ஸ் மட்டும் தான் மார்க்கெட்ல இந்த மாரி போர்ட்டல்ல போஸ்ட் பண்றாங்க. மீதி எதுவுமே போஸ்ட் பண்றது கிடையாது. ஒன்லி த்ரூ ரெஃபரல்ஸ். ரெஃபரல்ஸ்னா நத்திங் பட் உங்களுடைய பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பெனி, உங்களோட அண்ணாவுடைய கம்பெனி, இல்ல உங்களுடைய சித்தப்பா, சித்தி, அண்ணா, அக்கா, இல்ல என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அந்த மாரியான ரெஃபரல்ஸ்லயே வந்து 80% என்ன பண்ணுது போயிடுது. மீதி 20% ஆஃப் ஜாப் மட்டும் தான் மார்க்கெட்ல ஓப்பன் அப் ஆகுது. ஓகேவா? இதுவரையும் இப்ப நான் சொன்ன வரையும் யார் யாரெல்லாம் கிளியரா புரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்களோ, கிளியர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நான் அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்லப் போறேன். அதாவது நான் ஜாப்க்குள்ள வரலாமா? யுஐ, யுஎக்ஸ்க்கு ஸ்கோப் இருக்குமான்னு கேட்டீங்க இல்லையா? இப்ப நான் ஸ்கோப் பத்தி தான் பேசப் போறேன்.
இதுவரை நான் அடுத்தது கிளியரா இருக்கா? யூ நீட் டு பி மேக் டிஃபரெண்ட் வே ஆஃப் அப்ரோச் இருக்கணும் கண்டிப்பா லைஃப்ல. அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. சூப்பர். இதுவரை கிளியரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த விஷயம் நான் சொல்றேன். இப்போ இந்த வருஷம் நான் வந்து ஸ்கோப் இல்ல. ஓகேவா? இந்த வருஷம் ஸ்கோப் இல்லன்றதுனால, ஆ இப்போ ஒரு நண்பர் என்ன பண்றாரு, இந்த வருஷம் படிக்காம நான் அடுத்த வருஷம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டாரு. ஓகேவா? 1 வருஷம் போயிடுச்சா? இப்போ அந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சாரு பாரு ஒருத்தவரு, அவர என்ன பண்ணுவாங்க, ஹையர் பண்ணுவாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஸ்கோப் இல்ல. உங்களுக்கு இப்ப ஸ்கோப் இல்ல. பட் 1 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சாரு பாருங்க, அவருக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவாரு. அவர தூக்கிருவாங்க உள்ள. ஸோ, நீங்க ஸ்கில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் இருக்கும்போது தான் படிக்கணும். ஸ்கோப் இல்லாதபோது படிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸ்கில்ன்றது பேசிக் திங்கு. எப்ப நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. ஓகே. சான்ஸ் கிடைக்கும்போது வொர்க் பண்றதுக்கு நம்மகிட்ட ஸ்கில் இருக்கான்றது தான் மேட்டர். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸ்கோப் வரும், லே ஆஃப் வரும். இந்த கம்பெனியே வேற மாரி போகும். ஓகே. எப்படி வேணா நடக்கட்டும். ஆனா, நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஸ்கோப் வரட்டும் படிக்கிறேன், ஸ்கோப் வரட்டும் படிக்கிறேன் வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களால சஸ்டெயின் ஆக முடியாது. நீங்க ஏதோ ஒரு கிடைச்ச ஜாப்ல போய் உட்கார்ந்துட்டு, உங்களுடைய கெரியர வந்து ஸ்பாயில் பண்ணிடுவீங்க. படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, இறங்கிடணும். அவ்வளோதான் சிம்பிள். 1 வருஷம் டைம் போனா போது. 1 வருஷம் ஃபுல்லா படிங்க. உங்கள யாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்கன்னா, நீங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சு அந்த 6 மாசம் இருக்கும். இல்ல ஒரு 3 மாசம் படிக்கிறீங்கன்னா, அந்த 3 மாசத்துலேருந்தே நீங்க கணக்கு பண்ணிக்க வேண்டியது தான். சார் நான் 1 இயரா படிச்சுட்டு இருக்கேன் சார். எனக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க வேணா குடுத்து பாருங்க. ஒரு டாஸ்க் குடுங்க. அப்படின்னு நீங்க பேச முடியும். இன்டர்ன்ஷிப் புரொவைட் பண்றாங்க. எங்களுடைய கம்யூனிட்டில நாங்க நெறைய பேருக்கு இன்டர்ன்ஷிப் புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அந்த மாரி வெல் நோன் ஒரு நல்ல பிளேஸ்ல படிச்சு, அதுவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஸ்டார்ட் 3 மந்த்ல இருந்து ஒரு 1 இயரா படிக்கிறீங்கன்னா, தட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. அப்ப நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க என்ன அப்ளை பண்ணணும்? எனக்கு ஒரு 1 இயர்க்கு ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இதான் என்னோட ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு நீங்க ஷோ பண்ணலாம். ஆனா அந்த 1 இயர் ஃபுல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சும்மா ஒரு 3 மாசம் படிச்சுட்டு, அப்புறம் 7 மாசம் சும்மா இருந்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது. யூ நீட் டூ பிராக்டிஸ் 1 இயர். ஸோ, நீங்க படிச்ச டைம்லேருந்தே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய்ஸ். நீங்க வந்து இப்பயும் போயிட்டு, "சார் எனக்கு ஃப்ரெஷர் சார் நானு. எனக்கு வேலை இல்ல. நான் ஃப்ரெஷர் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை குடுக்க மாட்டாங்க." நீங்க படிச்ச நாட்கள்ல இருந்தே, நீங்க என்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னையிலேருந்தே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூ நீட் டூ மேக் தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் ஃபர்ஸ்ட். நான் வந்து என்னைக்கு இந்த யுஐ யுஎக்ஸ படிக்க ஆரம்பிச்சேனோ, அன்னையிலேருந்தே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். 1 வருஷம் ஃபுல்லா நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன்னா, 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனா, நீங்க இன்னும் வொர்க் பண்ண முடியல, எனக்கு ஸ்டஃப் தெரியலன்னா, நீங்க மறுபடியும் படிக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான் சிம்பிள். உங்களுக்கு நான் இப்போ ஒரு டாஸ்க் குடுக்குறேன், அத பண்ண முடியலன்னா, நீங்க படிச்சது என்ன பொறுத்தவரையும் வேஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன் நானு. ஓகே. ஒரே ஒரு இன்டர்வியூல தெரிஞ்சிரும் உங்களுடைய ஒரிஜினல் ஸ்டோரி என்ன? உண்மையாலுமே உங்களுக்கு தெரியுமா? தெரியாதான்றது. நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறாங்க. நீங்க வச்சுக்கிட்டு சும்மா 1 டூல் தெரியும், 2 டூல் தெரியும். ஒரே ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணியிருக்கிறேன், 2 டிசைன் பண்ணியிருக்கிறேன் அப்படிலாம் போனீங்கன்னா, மார்க்கெட்ல நம்மள மதிக்கூட மாட்டாங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 டிஃபரண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வொர்க் பண்ணியிருக்கணும். 4 இண்டஸ்ட்ரினா என்னது? இ-காமர்ஸ், ஹெல்த் கேர், ஆ மொபைல் மொபைல் ஆப்பு, வெப் ஆப்பு, இந்த மாரி டிஃபரெண்டான டொமைன் பிளஸ் பிளாட்ஃபார்ம் பிளஸ் இண்டஸ்ட்ரி. இது எல்லாத்துக்கும் வொர்க் பண்ணி போர்ட்ஃபோலியோவ வந்து பார்க்கும்போது, பரவாயில்லையேப்பா! அந்த பெர்சன் இவ்ளோ பண்ணியிருக்கிறாரே! அப்படின்னு இருக்கணும். அதே மாரி மல்டிபிள் ஸ்கில் செட்ஸ் தேவைப்படுது இன்னைக்கு மார்க்கெட்ல. யூ நீட் டூ லேர்ன் போஸ்டர் டிசைன், கிரியேட்டிவா ஏதாவது டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கன்டென்ட் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு வீடியோ எடிட்டிங் ரொம்ப பெரிய ஸ்கில் செட் தேவைப்படுது மார்க்கெட்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டா மட்டும் தான் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். இப்போ ஸ்கோப்புக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் குடுத்திருப்பேன். நீங்க டிஃபரெண்ட்டா மார்க்கெட்ல தேடணும். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மார்க்கெட்ல எப்பயுமே ஸ்கோப் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா, நீங்க தான் தனியா இருக்கணும். ஓகே. தனியா தெரிஞ்சிருக்கணும். தனியா தெரியணும் மார்க்கெட்ல. அப்ப மார்க்கெட்ல தெரியிற அளவுக்கு நீங்க உங்க வேலைய காட்ட ஆரம்பிக்கணும். உங்க ப்ரொஃபைல பார்க்கும்போது, வாவ்! இந்த பெர்சன் கண்டிப்பா நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்தே ஆவணும்டா! அப்படின்ற அந்த ஃபீல நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு எந்த காசு குடுத்தா கூட உங்கள எடுத்துருவாங்க. சொல்றது புரிஞ்சுதா? வேல சுத்தமா இருந்துச்சுன்னா, நீங்க பயப்படவே தேவையில்ல. இந்த பர்சன் போனாருன்னா, நம்மளுக்கு பெரிய நஷ்டம் வரும்டா அந்த கம்பெனிக்கு அப்படின்றத அந்த ஹெச்ஆர் ஃபீல் பண்ணணும். அந்த ஹையரிங் மேனேஜர் ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு உங்களோட லேர்னிங் வந்து பக்காவா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நடக்கும். இல்லன்னா நடக்காது. ஸோ ஸ்கோப் அண்ட் ட்ரெண்ட். நீங்க படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, எப்ப வேணா படிக்கலாம். ஆனா 1 இயர்க்கு முன்னாடி படிச்சவருக்கு தான் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி உள்ள எடுப்பாங்க வேலைக்கு. நீங்க அந்த 1 இயர் ஸ்கோப் வரட்டும். அப்ப போய் படிக்கிறேன் நானு. டைம் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, யூ வில் பி மறுபடியும் ஃப்ரெஷர் நீங்க. அவ்வளோதான் சிம்பிள். எப்ப எப்ப
டைம் எடுக்குதா? டைம் இருக்கும்போது எடுத்து படிச்சிடணும். அவ்வளோதான். படிச்சுட்டு 6 மாசம். 6 மாசத்துக்கு அப்புறம் உங்க ஜாப்க்கு ட்ரை பண்ணணும். 6 மாசம் படிக்கிறது, 6 மாசம் ஜாப்க்கு பிரிப்பரேஷன் பண்றது. அவ்வளோதான். 1 இயர் டெடிகேட் பண்ணிட்டு உள்ள வந்துடணும். ஒரு டைம் உள்ள வந்துட்டீங்கன்னா லைஃப் செட்டில். அவ்வளோதான் சிம்பிள். நீங்க நீங்க அந்த அந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க. ஆ உள்ள வரீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 1 இயர் கஷ்டப்படுவீங்க. 2 வருஷம் கஷ்டப்படுவீங்க. 3 வருஷம் கஷ்டப்படுவீங்க. 4வது வருஷத்துலருந்து கோல்டன் கோல்டன் திங்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. உண்மையாலுமே சொல்றேன். நான் 3 வருஷம் ரொம்ப நான் பெருசா ஆசைப்படவே இல்ல. ரூ. 8,000க்கு ஸ்டார்ட் பண்ணது என்னோட கெரியர. 3 வருஷம் வரையும் பெரிய குரோத்தே கிடையாது. ரூ. 8,000ல ஸ்டார்ட் பண்ணி 20,000 வரையும் 20,000 வாங்கிட்டு இருந்தேன் 3 வருஷத்துக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து போன உடனே 20,000 குடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க மார்க்கெட்ல. அதே மாரி நம்பளும் நம்ம மார்க்கெட்ட புரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட்ல வந்து அதே மாரி உங்க ஸ்டஃப்பும் உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கெல்லாம் 20,000 அதிகம்ப்பா. நம்மலாம் மாசம் 12,000 குடுத்தாலே ஓகே. 10,000 நம்மளுக்கு குடுத்தாலே ஓகே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, தாராளமா அந்த ஜாப் எடுத்துக்கங்கப்பான்னுவேன் நானு. எடுத்துக்கங்க. உங்களோட ஸ்டஃப் என்ன? உங்களுக்கே தெரியும். உ உ உங்களோட ஓன் வேல்யூ நீங்களே போட்டுக்க வேண்டியது தான். இல்ல நான் வந்து லக்ஷ்மன் ப்ரோ கிட்ட படிச்சிருக்கிறேன். நான் வந்து டிமென்டில படிச்சிருக்கேன். அப்பன்னா நான் ஒரு 20,000 வாங்குவேன். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா, நீங்க தாராளமா வாங்கிக்கங்க. அப்படி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லன்னா, நீங்க வந்து கிடைக்கிற வேலைக்கு போயிடுங்க. அவ்வளோதான் சிம்பிள். அந்த கான்ஃபிடென்ட் வரணும்னா, நீங்க ஒழுங்கா படிச்சிருக்கணும். உங்களுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தவங்க மென்டார் பண்ணியிருக்கணும் உங்கள. அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களால ஸ்ட்ராங்கா பேச முடியும் போயிட்டு. இல்லன்னா யூ கான்ட் பி ஸ்பீக் வித் பீப்பிள் வெரி ஸ்ட்ராங் அண்ட் போல்ட். ஐ திங்க் நான் கிளியரா சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸ்கோப்ப பத்தி, ட்ரெண்ட பத்தியும், நீங்க எப்படி இருக்கணும்ன்றத பத்தி சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஜாப் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அப்பயே படிச்சிடுங்க. வேஸ்ட் பண்ணீங்கன்னா, அடுத்து மறுபடியும் நீங்க பிரஷர் தான். ஸோ 1 இயர் வரையும் நீங்க படிச்சு முடிச்சுட்டு கூட படிச்சு முடிச்சுட்டீங்க. ஆனா, 1 வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு வேலை கிடைக்கலனாலும், நீங்க ஃப்ரீலான்சர் மாரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு, நீங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிவிட்டு கூட உள்ள போய்க்கலாம். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா கூட நீங்க ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டு 3வது வருஷம் கூட நீங்க போய்க்கலாம். ஆனா, படிக்காம வுட்டு, ஸ்கில்ல டெவலப் பண்ணாம வுட்டு, நான் அப்ப போய் படிச்சுக்கிறேன்னு போனீங்கன்னா, தட்ஸ் டோட்டலி வேஸ்டிங் யுவர் டைம் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, யூ கேன் ஆஸ்க் தட். இன் Q&A. ஸோ யாஹ்! யா ப்ரோ. சூப்பரா சொன்னீங்க. லைக் எப்படின்னா, ஸ்டாண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக நீங்க பேசணும். எந்த ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும், எந்த ஒரு இதுவா இருந்தாலும், அவங்க ஏன் உங்கள ஹையர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க தான் சொல்லணும். எதுக்காக ஹையர் பண்ணணும்? ஸோ ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் இப்ப பார்க்குறவங்க வந்துட்டு, இல்ல எனக்கு ஜாப் கிடைக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா, விட்டுட்டு கிடைக்கிற ஜாப்க்கு போயிடுறாங்க. அப்பனா வந்துட்டு உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லன்னு அர்த்தம். ஸோ நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நீங்க லேர்ன் பண்றீங்க, ஃப்ரீலான்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீலான்ஸ் பண்றது இங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணுங்க. ஸோ எல்லாரும் பண்ற காமன் ப்ராஜெக்ட்ஸ பண்ணாம, உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி வரும். ஸோ இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும். ஆர் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுட்பால் கிளப் வந்து பிடிக்குது. மான்செஸ்டர் பிடிக்குதுன்னா, மான்செஸ்டர் கிரியேட் பண்ணுங்க. அவங்களுக்காக ஒரு காமர்ஸ் வெப்சைட் நீங்க எப்படி கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி டிஃபரெண்ட்டா திங்க் பண்ணி பண்ணுங்க. ஸ்டாண்ட் அவுட் பண்ணுங்க. பிகாஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து டெய்லியும் எவ்ரி இயர் வந்து பாஸ்ட் அவுட் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு பின்னாடி வரவங்க இன்னும் நெறைய டெக்னாலஜி படிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த ஐடிய பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அப்டேட்டடா இருக்கணும். என்னென்ன டூல்ஸ் இருக்கு, என்ன டெக்னாலஜிஸ் இருக்கு. அத எண்ட் டு எண்ட் உங்களுக்கு தெரியலனாலும், அத பத்தி அது எப்படி வொர்க் ஆகுது, அத நம்ம வொர்க்கோட எப்படி இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அந்த மாரி விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். தென் மென்டார்ஸ் வந்து ஏன் நாங்க வந்து இவ்ளோ புஷ் பண்றோம், கம்யூனிட்டி புஷ் பண்றோம் அப்படின்னா, ஸோ நான் இப்போ செல்ஃப் தாட் டெவலப்பர் தான். ஸோ நான் வந்துட்டு கத்துக்கின வந்து வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்காது அது எப்பவுமே. அது சுத்தி நெறைய இடத்துல அடிபட்டு, அடிபட்டு தான் கடைசில இங்க வந்து ஸோ ஒரு மென்டார் இருக்காங்க, ஒரு கம்யூனிட்டி இருக்காங்கன்னா, ஸோ நான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம டைம நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அவங்க 3 இயர்ஸ் எடுத்த விஷயத்த நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ், 7 மந்த்ஸ்ல கவர் பண்ணிடலாம். ஸோ அதான் ஒரு மென்டார்ஷிப் அதோட ஒரு கம்யூனிட்டியோட இம்பார்ட்டன்ஸே அதான். கொலாபரேட் பண்ணி லேர்ன் பண்றது. ஸோ சூப்பர் ப்ரோ. தென் வந்துட்டு ஆ ஓகே டைம் யாஹ்! ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்க்கு மூவ் ஆகலாம். ஸோ யாஹ்! நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன ரோட் மேப் சொல்லுங்க ப்ரோ. என்ன டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் படிக்கணும் யுஐ, யுஎக்ஸ்க்கு அண்ட் அதோட டைம் ஃப்ரேம் சொல்லுங்க. தென் ஓகே. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்? பிகாஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காமனான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வயர் ஃப்ரேம் பேசிக்கா பண்ணி வச்சுட்டு விட்டுடுவாங்க. அந்த மாரி இல்லாம, ஒரு ஹெல்த் கேருக்கு எப்படி டிஃபரெண்ட்டா ஒரு ப்ராஜெக்ட் பண்றது? ஸோ இந்த மாரி ஒரு டிஃபரெண்ட் டொமைன்ஸ் எடுத்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான ப்ராஜெக்ட் எப்படி நம்ம பண்றது எண்ட் டு எண்ட்? அத பத்தின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுங்க ப்ரோ. ஓகே. ஸோ ரோட் மேப் கேட்டிருந்தீங்க. ஆ ஓகேங்களா? சாரி ப்ரோ. ஆ. ஸோ ஆஸ் வெல் அஸ் ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எந்தெந்த ரிசோர்ஸஸ் லேர்ன் பண்ணலாம்? பிகாஸ் நெறைய பேர் ஒரு இன்ஸ்டிடியூட் போய் 90,000 30,000 குடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு, ஒண்ணுமே கத்துக்காம வராங்க. ஸோ ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் நெறைய இருக்கு. ஸோ அதுலருந்து நீங்க யூஸ் பண்றதுல என்னென்ன ரிசோர்ஸ் நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அத பத்தி சொல்லுங்க ப்ரோ. யாஹ்! யாஹ்! ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரோட் மேப் பத்தி சொல்லணும்னு வச்சுக்கங்களேன். ரோட் மேப்ன்றது மொத விஷயம் மைண்ட் செட் ப்ரோ. நீங்க வந்து உங்களுடைய மைண்ட் செட்ல நான் 1 வருஷமோ இல்ல 6 மந்த்தோ டைம் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன்றத மொத நீங்க புரிஞ்சுக்கணும்.
நான் 6 மந்த் to 1 இயர்க்கு டைம் போடுறதுக்கு ரெடினா, யூ கேன் கம் இன்சைட். நான் அந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. என்னால அந்த அளவுக்கு டைம் போட முடியாது. தினமும் 2 மணி நேரம் என்னால படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தயவு செய்து நீங்க இந்த ஐடி கம்பெனி பக்கம் வந்துடவே வந்துராதீங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு முடியலன்னா சத்தியமா வர முடியாது. ஐ எம் ஃபார் ஷூர் சொல்றேன். ஜாலியா பண்ணலாம். கோடிங் வரல. அதெல்லாம் கதையே கிடையாது. நீங்க யாரு சொன்னது உங்களுக்கு வந்து கோடிங் இல்லன்னா நீங்க இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்குள்ள வந்துடலாம் சொல்லிட்டு சத்தியமா கிடையவே கிடையாது. கோடிங் தெரிஞ்சே ஆவணும். ஓகேவா? கோடிங் தெரியாமலாம் நீங்க உள்ள வர முடியாது. கோடிங் வந்து பேசிக் மஸ்ட். யாருக்குப்பா நீங்க டிசைன் பண்ணி குடுக்குறீங்க? நீங்க வந்து டெவலப்பருக்கு டிசைன் பண்ணி குடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ டெவலப்பருக்கு டிசைன் பண்ணி குடுக்குறதுக்கு கோடிங் தெரியாம நீங்க எப்படி டிசைன் பண்ண முடியும்? அதே ஃபர்ஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரி தான் சொல்லணும். எல்லாம் தப்பு தப்பா கோடிங் இல்லாம ஒரு இது விஷயம் பண்ணணும். கோடிங் இல்லாத விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு டெஸ்டிங்கே நீங்க போனா கூட கோட் எழுதி தான் ஆகணும் அங்க. நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதணும். டெஸ்ட் கேஸ் எழுதினால தான் உங்களோட டெஸ்ட் வந்து ரன் ஆகும். ரன் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட்ல வந்து ஏதாவது எரர் இருக்கான்னு தெரியும். ஸோ கோட் இஸ் த மஸ்ட் திங். ஓகேவா? கோட் இல்லாமலாம் எதுவும் இல்ல. ஓகே, ரோட் மேப் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ ரோட் மேப்ன்றது ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் 1வது படிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஸ்கூலுக்கு போனீங்கன்னா, போர்டு, சாக் பீஸு, சேரு, டீச்சரு, டீச்சருக்கு மேல ஹெட் மாஸ்டரு, ஹெட் மாஸ்டருக்கு அப்புறம் பேண்ட்ரில வொர்க் பண்ற ஆயா அம்மா. இவங்க எல்லாம் தெரியிறாங்க இல்லையா? இதே மாரி ஐடிக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். என்னென்ன தெரியுமா தெரியணும்? இண்டஸ்ட்ரி. டிஃபரண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி தெரியணும். அந்த இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்றவங்களுடைய நேம் தெரியணும். அந்த ரோல்ஸ் தெரியணும். ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியணும். அவங்களுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தி தெரியணும். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மாரியான வொர்க் ஃபங்ஷனாலிட்டில வொர்க் பண்ணுவாங்கன்றது தெரியணும். அவங்களோட ரெவென்யூ மாடல் தெரியணும். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்குதுப்பா. ப்ரோ நீங்க என்ன ப்ரோ அதிகமா சொல்றீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணணும்னா, இந்த கல்ச்சர ட்ரை டூ அடாப்ட். ஃபர்ஸ்ட் நீங்க ஐடிக்குள்ள வரணும்னா, அந்த கல்ச்சர அடாப்ட் பண்ணணும். கல்ச்சர்னா நான் சொல்ற கல்ச்சர் நாட் அ டிஃபரண்ட் கல்ச்சர். ஐம் டாக்கிங் அபவுட் இண்டஸ்ட்ரி கல்ச்சர். இண்டஸ்ட்ரிக்குள்ள சில நார்ம்ஸ் இருக்கு. சில டெர்ம்ஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். அஜைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வாட்டர் ஃபால்ன்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கெல்லாம் அஜைல்ன்றது தெரியும், வாட்டர் ஃபால்ன்றது தெரியும். தெரிஞ்சதுன்னா எஸ்ன்னு போடுங்க. தெரியாதவங்க நோன்னு போடுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கொஸ்டின். அஜைல், வாட்டர் ஃபால். தெரிஞ்சவங்க எஸ், தெரியாதவங்க நோ. எஸ், எஸ். ஓகே. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் போடுறீங்க, நோ போடுறீங்க. ஓகே. அஜைல் அண்ட் வாட்டர் ஃபால்ன்றதெல்லாம் பேசிக். ரொம்ப ரொம்ப பேசிக். ஸ்க்ரம். யாருக்கெல்லாம் ஸ்க்ரம் தெரியும்பா? ஸ்க்ரம் தெரியும். அப்படின்றவங்க போடுங்க பார்க்கலாம். ஓகே. ஸ்க்ரம்மு, வாட்டர் ஃபாலு, அஜைலு இவங்கெல்லாம் உங்களோட டாஸ்க்க மெயின்டெயின் பண்ற மெத்தடாலஜிஸ். உங்களுக்கு இப்படி தான் வொர்க் நடக்கும் வேலை. ஐடிக்குள்ள வந்துட்டீங்கனாலுமே, ஸ்க்ரம்மு தெரியாம ஒண்ணும் பண்ண முடியாது. அஜைல் பண்ணாம ஒண்ணும் தெரிய முடியாது. ஓகே. பிஏவோட வேலை என்ன? பிசினஸ் அனலிஸ்ட்டோட வேலை என்ன? ப்ராடக்ட் ஓனரோடைய வேலை என்ன? ப்ராடக்ட் மேனேஜரோட வேலை என்ன? உங்க கூட யார் கோஆர்டினேட் பண்ணுவாங்க? டிசைனர் கூட யார் கோஆர்டினேட் பண்ணுவாங்க? டெவலப்பருக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? QAக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த மாதிரியான விஷயங்கள் யாராருக்கும் தெரியுமா? நீங்க இப்ப நான் சொல்றது வந்து ஒன்லி டிசைனருடைய வேலைய மட்டும் சொல்றேன்ப்பா. QAக்கு ஒரு வேலை இருக்கு நம்ம டிசைனர் கூட. டெவலப்பருக்கும் நம்மளுக்கும் ஒரு சின்ன சின்ன தொடர்பு இருக்கு. சின்ன சின்ன தொடர்பு இல்ல, பெரிய தொடர்பு இருக்கு. BAவுக்கும் நம்மளுக்கும் சில தொடர்பு இருக்கு. BA தான் நம்மளுக்கு ரிக்வயர்மென்ட்டே குடுப்பாங்க. சொல்றது புரிஞ்சுக்கணும். இந்த மாரி உங்கள உங்கள நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போறீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரியணும். ஸோ எந்த பேட்டர்ன்ல வொர்க் ஆகுது? ஒவ்வொருத்தவங்களோட வேலை என்ன? அந்த வேலையில நான் எங்க உட்காருவேன்? நான் எப்படி இதெல்லாம் பண்ணணும்? இந்த மாரி டீட்டெயில் அனாலிசிஸ நீங்க பண்ணியிருக்கீங்களா? ஸோ உங்களுடைய ரோட் மேப்ல ஃபர்ஸ்ட் விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் இந்த 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 இண்டஸ்ட்ரிய பத்தி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டீட்டெயில் அனாலிசிஸ் அபவுட் யுஐ யுஎக்ஸ் டிசைன். நம்மளோட ரோல் என்னன்னே தெரியாம நீங்க இண்டஸ்ட்ரியில அத படிச்சுட்டு எனக்கு தெரியும் அப்படி சொன்னீங்கன்னா, உங்கள யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க இண்டஸ்ட்ரிய பத்தி பேசணும். இண்டஸ்ட்ரியில நான் எப்படி வொர்க் பண்ணுவேன்றத பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சால் மட்டுமே உங்கள இந்த உலகம் நம்பும். பரவால்லப்பா. இந்த பெர்சன் நெறைய விஷயங்கள் தெரியுது. வேலைக்கு எடுத்துப்போம். அவனுக்கு சொல்லிக் குடுத்து, அவருக்கு சொல்லிக் குடுத்து, நம்ம எடுக்கிறதுக்கு பதிலா, ஆல்ரெடி நெறைய விஷயங்கள் பார்த்து கத்துட்டு வந்திருக்காரு. அவர வச்சு பார்ப்போம்பா, அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. இந்த உலகத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி ஷோ பண்ணணும்னா, எனக்கு தெரியும்பா, எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்லயும், அந்த ஒரு போர்வையில இருந்துட்டீங்கன்னா, யூ கேன் பி அ பெட்டர் எம்ப்ளாயி. நீங்க எப்ப எனக்கு தெரியாது,
பயந்துகிட்டே போய் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களால முடியவே முடியாது. அஃப்ரைடுன்றது ரொம்ப இருக்கவே இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோட் மேப்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்காம எதுவுமே முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ரோல் அங்க ஒருத்தர் சொன்னாரு, "ரொம்ப சம்பளம் அதிகமா கிடைக்குமா? 5 வருஷத்துக்கு அப்புறம் ரூ. 1,00,000 சேலரி கிடைக்குமா?" இதோ அந்த அவர் அண்ணன் சொன்னாங்க, "இந்த மாரி ரூ. 4,00,000 சேலரி கிடைக்குமா?" அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. "எப்பா நீ போய் அனலைஸ் பண்ணுப்பா. உனக்கு இந்த ஃபீல்டு ஓகே ஆவாமா பாருப்பா." அதாவது நான் சில பேர் இருப்பீங்க. சில பேர் வொர்க் பண்ற பசங்களே சொல்றேன். நான் 9 மணிக்கு தான் நான் வேலைக்கு வருவேன். 6 மணிக்கெல்லாம் நான் போயிடுவேன். அதுக்கு மேல என்னால வொர்க் பண்ண முடியாது. எங்க அப்பா வீட்ல திட்டுவாரு. எங்க அம்மா அது சொல்லுவாங்க. எங்க வீட்ல இது போணும். இந்த மாரி நெறைய பேர் வந்து டிஃபரெண்டான காரணம் வந்து புதுசு புதுசா இருக்குவாங்க உள்ள. இதோ இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வேலைக்கு வந்து யாரும் ஹையர் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 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 இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு வேலை கிடைக்குதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைக்கிற வேலைய இந்த மாரி ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. இங்கருந்து கோயம்புத்தூருக்கு முடியல. இங்கருந்து சிதம்பரத்துக்கு முடியல. இங்கருந்து சென்னைக்கு முடியல. 6,000 தான் சார் குடுக்குறாங்க. 2,000 தான் சார் குடுக்குறாங்க. எப்பா அதெல்லாம் மேட்டர் கிடையாதுப்பா. போனா நீங்க நீங்க போனதுக்கு அப்புறம் 1 வருஷம் சென்னு நீங்க அந்த மாரி 10, 12,000 சம்பாரிக்கலாம் நீங்க. அத புரிஞ்சுக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இண்டஸ்ட்ரிய பத்தி. 2வது விஷயம் டூல்ஸ்ன்னு வரும்போது, டூல்ஸ்ன்றது வந்து நான் யுஐ, யுஎக்ஸ் டூல்ஸா சொல்லுவேன். யுஎக்ஸ் டூல்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அதாவது ரோட் மேப்ல ஒரு ரிசர்ச் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி டிஃபைன் பண்றது தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஐடியேஷன் பத்தி தெரிஞ்சுக்கங்க. ஆ இந்த மாரி டிசைன் வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் சொல்லுவாங்க. டிசைன் திங்கிங் ப்ராசஸ், ஆக்டிவிட்டி சென்ட்ரிக், அதுக்கப்புறம் வந்து யூசர் சென்ட்ரிக் இந்த மாரி நெறைய சொல்லுவாங்க. யூசர் பெர்சோனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பத்தி மேப்பு, அஃபினிட்டி டயகிராம், யூசர் ஜர்னி மேப்பு இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இத டெக்னிக்கலா போட தெரியுமான்னு பார்த்துக்கணும். அதாவது தியரிட்டிக்கலா தெரியறதில்ல, படிக்கிறது கிடையாது. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம கூட இருக்கலாம். யுஐ, யுஎக்ஸ்ல யுஎக்ஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கணும் நீங்க. உங்களோட வொர்க் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கிங்க. நான் வொர்க் பண்ற பேட்டர்ன் என்ன? நான் என்ன வொர்க் பண்ணுவேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. எங்கேயுமே அது விஷயம் இருக்காது உங்களுக்கு டீட்டெயிலா. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க போய் படிச்சா மட்டும் தான் நடக்கும். அந்த இண்டஸ்ட்ரிய பத்தி முழுசா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க 1. 2வது விஷயம், ஆ இப்ப நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படின்னா, எவ்ரி டே 2 டூ 3 ஹவர்ஸ் வந்து உங்க எஃபோர்ட் போட ஆரம்பிச்சிடணும். ஓகே. 2 டூ 3 ஹவர்ஸ் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க எடுக்கிற ப்ராப்ளம்ஸ் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? போர்ட்ஃபோலியோக்கு நான் என்ன மாரி ப்ராப்ளம் எடுக்கணும்னு சொல்ட்டு. எப்பா நீங்க எங்கேயுமே போய் தேடவே தேவையில்லப்பா. 2, 3 வெப்சைட் சொல்றேன் நோட் டவுன் பண்ணிக்கங்க. ஓகே. INC42 யாருக்காவது தெரியுமா? INC42ன்ற வெப்சைட்? ஆ ஓகே. தெரியலன்னா நோட் டவுன் பண்ணிக்கங்க. நோ ப்ராப்ளம். INC42. இந்த வெப்சைட் இருக்குல்ல, இந்த வெப்சைட்ல புதுசா மார்க்கெட்ல என்னென்னலாம் இறங்குதோ, என்னென்னலாம் டெக்னிக்கலா இறங்குதோ, எல்லாத்த பத்தி இங்க இருக்கும். ஓகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லப் போறேன். ஒரு டிப்ஸ் சொல்லப் போறேன். உங்களுக்கு என்னென்ன மாரியான இண்டஸ்ட்ரிலாம் இருக்குன்னு தெரியும். அத விட அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் நெறைய இருக்கு. அதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபின்டெக் அப்படின்றது ஒரு இண்டஸ்ட்ரி. டிராவல் டெக் அப்படின்றது ஒரு இண்டஸ்ட்ரி. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது ஒரு இண்டஸ்ட்ரி. வெஹிக்கிள்ஸ். ஹெல்த் கேர், ஹெல்த் டெக், எடு-டெக், ஐடி, லாஜிஸ்டிக், ரீட்டெயில், இ-காமர்ஸ், ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்ஸ், அப்புறம் என்டர்பிரைஸ் டெக், கிளீன் டெக், கன்சியூமர் இன்டர்நெட், அக்ரி டெக். இத்தன டெக் இருக்குதுன்றத யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்களா? தெரிஞ்சிருப்பீங்களா? இந்த மாரி டெக்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குதுன்றதெல்லாம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்ததுன்னா சந்தோஷம். தெரியலன்னா நோட் டவுன் பண்ணிக்கங்க. INC42. இதுல நான் என்ன பண்ண சொல்றேன்னா, போய் படிக்க ஆரம்பிங்கப்பா. நீங்க போய் படிங்க. நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வேலை செய்யறதுக்கு முன்னாடி, போய் படிங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த மாரி போயிட்டு ஃபுல்லா போய் அனலைஸ் பண்ணுங்க. ஒரு பிராண்ட் எப்படிலாம் சம்பாரிக்குதுன்னு போய் பாருங்க. ஒரு ஆப் எப்படி சம்பாரிக்குதுன்னு போய் பாருங்க. அவங்களோட ரெவென்யூ எவ்வளோ வருதுன்னு பாருங்க. போய் ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி இண்டஸ்ட்ரியில போய் படிக்க ஆரம்பிங்க. நீங்க வந்து வேலைக்கு வராதீங்க ஃபர்ஸ்ட்டு. கோ கோ டூ கோ டூ எனி இந்த மாரி சைட்டுக்குள்ள போயிட்டு, தினமும் உட்கார்ந்து ஒரு ஒரு ஸ்டோரி போய் படிங்க போங்க. ஆ 6 மாசம் தொடர்ந்து இது பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 6வது மாசம் வேலை கிடைக்கலன்னா, நீங்க என்ன வந்து கேளுங்க. சார் நீங்க சொன்ன மாரி 6 மாசம் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு வேலையும் கிடைக்கல சார். அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா, உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பத்தி அனலைஸ் பண்ணாம உங்களால ஐடிக்குள்ள போக முடியாது. ரோட் மேப்ல 3வது விஷயம், அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னாலஜி குரோத். என்ன மாதிரியான டெக்னாலஜி இங்க மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு? அப்படின்றத போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்றேன். இப்ப INC42ன்றது ஒரு வெப்சைட். இந்த மாரி ஓரார வெப்சைட் இருக்கு. நீங்க புதுசா வர விஷயத்த பத்தி படிக்கிறதுக்கு. இந்த மாரி இந்த இண்டஸ்ட்ரீஸ் இவ்ளோ இண்டஸ்ட்ரி இருக்குன்றது யார் யாருக்கெல்லாம் தெரியும்? இன்னைக்கு தான் தெரியும்னா, அப்படின்னு சொல்லி போடுங்க. இல்ல எனக்கு இது மாரி ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னா,
எஸ்ன்னு போடுங்க சாட்ல. இன்னைக்கு தான் சார் தெரியும். இன்னைக்கு தான் ப்ரோ எனக்கு தெரியும். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படின்றவங்க மீ அப்படின்னு போடுங்க. எனக்கு ஏற்கனவே தெரியும் சார் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இருந்ததெல்லாம் அப்படின்னு சொல்றவங்க எஸ்ன்னு போடுங்க. எஸ். ஓகே. ஸோ இதான் விஷயம். மென்டார்ஷிப்பு, ஒருத்தவங்க உங்கள கைட் பண்ற விதங்கள் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சிருக்காது. ஒரு சிலவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இவ்ளோ ஸ்டார்ட் அப் ஓரியன்டடான விஷயங்கள், இவ்ளோ பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல போயிட்டு நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் கம்பெனி எத்தன கம்பெனி இருக்குன்னே நம்ம ஊர்ல இருக்கு தெரியல. இப்ப இந்த மாரி கம்பெனிஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா, நீங்க என்ன பண்ணலாம், அந்த கம்பெனிஸோடைய கெரியர் சைட்ல போயிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் எப்படி அக்சென்சருக்கு அப்ளை பண்ண தெரியுமா? அக்சென்சர்ல நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சாரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க அக்சென்சருக்கு நம்மளுக்கு ரெஃபரல்லாம் யாரும் கிடையாது. அக்சென்சரோடைய இந்தியா கெரியர்ஸ் போர்ட்டல்ல போய் நான் அப்ளை பண்ணேன். இந்த மாரி ஒரு போர்ட்டல் இருக்குன்றது யாராருக்கெல்லாம் தெரியும் மொத அத சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கெரியர் போர்ட்டல் இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் இந்த மாரி ஒரு கெரியர் போர்ட்டல் இருக்கும் அப்படின்றது யாராருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுன்றவங்க சி அப்படின்னு டைப் பண்ணுங்க. தெரியாதுன்றவங்க என்னு டைப் பண்ணுங்க. ஸோ தேர் வாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஸோ ரோட் மேப்ல நான் இப்ப சொன்னது வந்து கம்பெனிஸ் பத்தி படிக்கிறதுக்கான ஒரு வெப்சைட். ஓகே. அடுத்த ரோட் மேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூல்ஸ். Figma, Adobe XD, Valsmic, Miro போர்டு. இதுல நான் எத ரொம்ப படிக்கணும்னு சொல்லுவேன்னா, Figma. Figmaவ பொறுத்தவரையும் ஆட்டோ லேஅவுட்ன்ற சினாரியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அதே மாரி ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். டிசைன் சிஸ்டம் ரொம்ப 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 முக்கியம். டிசைன் சிஸ்டம் இல்லாத ஒரு ஆப் கிடையவே கிடையாது. டிசைன் சிஸ்டம் மஸ்ட். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃபைனலா ஃபைனலா சொல்லப்போனா யுஐல. ஓகே. ஆண்ட்ராய்ட்னா என்ன? iOSனா என்ன? ஸ்டாண்டர்ட். ஆண்ட்ராய்டு ஸ்டாண்டர்ட், iOS ஸ்டாண்டர்ட், வெப் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட பத்தி படிச்சுக்கங்க. உங்கள வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா, அதுல பக்காவா பதில் சொல்லணும். யாருக்கெல்லாம் அக்கார்டின்னா என்னன்னு தெரியும்? அக்கார்டின் தெரியுமா? பாப்போவர் தெரியுமா? டூல் டிப்னா என்ன தெரியுமா? இதெல்லாம் வந்து காம்போனன்ட்ஸ், வெப்போடைய காம்போனன்ட்ஸ். இந்த மாரி நெறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஓகே. வெப் காம்போனன்ட், மொபைல் ஆப் காம்போனன்ட், யூஐ காம்போனன்ட், ஆண்ட்ராய்டு சிஸ்டம், iOS சிஸ்டம், வெப் சிஸ்டம் இந்த மாரி நெறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. இது எல்லாம் நம்ம படிக்கணும். இதுக்கு பேர் என்னது? ஆ ஆண்ட்ராய்டு, iOS, வெப் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூஐ ஸ்டாண்டர்ட்ஸ். இது தெரியாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் மெத்தடாலஜிஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிசர்ச் பண்றது. ஒரு ஆப்ப பத்தி ரிசர்ச் பண்றது. ஓகே. இப்ப நான் ஓரளவுக்கு ரோட் மேப்ல ஒரு சில விஷயங்கள் கவர் பண்ணிட்டேன்னா, ப்ராஜெக்ட்க்கு எப்படி ப்ரோ நான் வந்து போர்ட்ஃபோலியோ பண்றது? எனக்கு வந்து ஒரு டிப்ஸ் குடுங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. ஜெமினி இருக்குல்ல, ஜெமினி. யாருக்கெல்லாம் ஜெமினி தெரியுமோ, அவங்க எல்லாரும் போயிடுங்க. போயிட்டு நீங்க ஜெமினிலே கேளுங்க போயிட்டு. ஓகே. என்ன கேளுங்கன்னா, ஐ அம் அ யுஐ யுஎக்ஸ் டிசைனர். ஓகே. ஐ அம் அ யுஐ யுஎக்ஸ் டிசைனர். கைண்ட்லி கிவ் மீ சம் 5 போர்ட்ஃபோலியோ ப்ராப்ளம்ஸ். நீங்க இவர்கிட்ட போய் கேளுங்க. இவரே உங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்துருவாரு. ChatGPT கிட்ட போய் கேளுங்க. இவரு என்ன பண்றாரு உங்களுக்கு? 5 ஐடியா குடுத்துட்டாரு. இந்த 5 ஐடியாவ எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஆரம்பிங்க. இன்னும் கொஸ்டின் கேட்க இவரு சூப்பரா ஆன்ஸர் குடுத்துட்டே இருப்பாரு. இவரெல்லாம் வந்து நம்மளுக்கு கடவுள் குடுத்த கிஃப்ட் ஜெமினியும், ChatGPTயும். ஆ யாராருக்கெல்லாம் வந்து இந்த டூல் தெரியும்னு தெரியல. நீங்க நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாரி ப்ராப்பரா நம்ம யுஐ, யுஎக்ஸ் யூஸ் பண்ணணுமான்றது தெரியாது. ஓகே. இதுக்கப்புறம் ஏஐ டூல்ஸ்ல நெறைய டூல்ஸ் இருக்கு. ஓகே. ஏஐ டூல்ஸ் வச்சு டிசைன் எப்படி பண்றதுன்னு கத்துங்க. ஏஐ டூல்ஸ் வச்சு டிசைன் எப்படி பண்றது? இத போய் பாருங்க. மிட்ஜர்னி இருக்கு, கலீலியோ இருக்கு. இந்த மாரி நெறைய இருக்கு. கேன்வா இருக்கு. இந்த மாரி நெறைய டூல்ஸ் இருக்கு. அப்புறம் ரீல்ஸ் பண்ணணும். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ரீல்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க கிங்குப்பா. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்க கிங்கு. ஓகே. ஒண்ணுமே இல்ல. CapCut Proன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. CapCut Pro. இது ஒரு டூல். இது ஒரு ஃப்ரீ டூல். இதெல்லாம் வந்து அழகா கத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் போயிட்டே இருக்கலாம்.
ஓகே. ரோட் மேப் பத்தி ஓரளவுக்கு கிளாரிட்டி குடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். ராகுல் ப்ரோ. இதுதான் ஐடியா. ஸோ பேசிக்கலி இண்டஸ்ட்ரிய பத்தி தெரிஞ்சுக்கணும். கெரியர பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு என்விரான்மென்ட் குள்ள இருக்கணும். அண்ட் தென் டூல்ஸ் நெறையா வர புதுசு புதுசா வர டூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன மாரியான டெக்னாலஜிலாம் இருக்குன்றத பத்தி படிக்க ஆரம்பிக்கணும். நெறைய பிளாக்ஸ் போய் படிக்கணும். டெக் பிளாக்ஸ் நெறைய படிக்கணும். பிளாக்ஸ் ஓகே. டெக் பிளாக்ஸ் நெறைய போய் படிக்கணும். உங்கள சுத்தி ஒரு என்விரான்மென்ட் இருக்கு இல்லையா? ஐடி என்விரான்மென்ட். அத பத்திலாம் தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா கஷ்டம். ஓகே. ஃபைன். ஓகே ப்ரோ. யாஹ்! ஸோ சூப்பர் ப்ரோ. எல்லாமே சொன்னீங்க. ஸோ ப்ரோ சொன்னது எல்லாமே கரெக்ட். பிகாஸ் வந்துட்டு அஜைல் வாட்டர்ஃபால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, ஸோ எனக்குமே அப்படின்னா என்னன்னு தெரியல. ஸோ உள்ளே போகும்போது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ப்ராசஸ். நீங்கள் எந்த ஒரு டெவலப்பராக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தாலும் சரி, யூஎக்ஸ் இருந்தாலும் சரி, கியூஏவாக இருந்தாலும் சரி. பிகாஸ் எல்லாருமே கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் இப்போ இருக்கிறது. டெவாப்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஸோ அதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். தென் இண்டஸ்ட்ரியில எப்படி நம்ம இருக்கிற ட்ரெண்டை கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ ப்ரோவோ இருக்காரு. அது போல் வந்துட்டு நிறைய யூஐ யூஎக்ஸ் பீப்புள் வந்துட்டு லிங்க்டின்ல இருப்பாங்க. அவங்களோட கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா டூல்ஸை பற்றியும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏஐ டூல்ஸை வந்தோன்னே அதை பார்த்தோன்னே, ஓகே இது வந்துடும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படி இல்லை. அந்த டூல்ஸை லேர்ன் பண்ணி அதை எப்படி லெவரேஜ் பண்ணலாம், நம்ம டைமை எப்படி சேவ் பண்ணலாம். ஜெமினியா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அதை எப்படி நம்மளோட ஒர்க்கோட இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணுங்க. தென் லிங்க்டின்ல வந்துட்டு உங்களுக்கு யூஐ டிசைனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. கண்டென்ட் பாருங்க. தென் பிளாக்ஸ் ஏன் படிக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள இல்ல, அந்த ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்க அத வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிளாகா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா வந்து நிறைய டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். நிறைய விஷயத்த கத்துக்க முடியும். பிகாஸ் பெர்சனலா நான் நிறைய பிளாக்ஸ் படிப்பேன். டெக்னிக்கல் பிளாக்ஸ். ஏன்னா அது வந்து நிறைய விஷயத்த சிம்பிளிஃபைடா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நிறைய நீங்க ஒயிட் பேப்பர்ஸ் போனீங்கன்னா வந்து நிறைய இருக்கும். என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது. பட் பிளாக்ஸ்ல வந்து இதான் ஸ்டார்ட்டிங், இதான் எண்டிங் சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டா குடுத்துருப்பாங்க. ஸோ, அத யூஸ் பண்ணி நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. dev.toன்னு ஒண்ணு பிளாட்ஃபார்ம் இருக்கு டெவலப்பர்ஸ்க்காக. ஸோ, அதுல யூஐ/யூஎக்ஸ் பத்தி நீங்க படிக்கலாம். அது மீடியம் இருக்கு, ஹேஷ்நோட் இருக்கு. ஸோ, இந்த மாரி டெக்னிக்கல் பிளாக்ஸ் எல்லாமே நீங்க படிக்கலாம். ஸோ, ப்ரோ சொன்ன மாரி நெறைய செக்டார்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட் எடுத்துட்டு இப்ப டெவாப்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாலுமே, டூல்ஸ், ஃப்ரேம்வொர்க்ஸ் வரும், போகும். பட் அந்த மைண்ட் செட் அத எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்விங்கா எப்படி அந்த டிசைன் திங்கிங்கோட நம்ம போறோம், அப்ரோச் பண்றோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ, ப்ரோ. ஸோ இது கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் ஃப்ரேம் ப்ரோ ஆகும்? இந்த ரிசோர்ஸஸ் நீங்க சொன்னீங்கல்ல? நான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் ம். இருக்கு ப்ரோ. சில பேர் 3 மாசத்திலேயே கரைச்சு குடிச்சுட்டு வந்துருவாங்க. சார் பக்காவா இருக்குன்னுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை பட்டினி கிடைச்சிரும். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லா டைம் எடுத்துப்பாங்க. அவங்களுடைய சூழ்நிலைகள் அந்த மாரி இருக்கும். சிச்சுவேஷன்ஸ், ஃபேமிலி இல்ல ம். ஏற்கனவே அவங்க வேற ஒரு ஜாப்ல இருந்திருப்பாங்க. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே மைண்ட் செட் தான் ப்ரோ காரணம். நீங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, நான் எவ்வளோ பெரிய வேலையில இருந்தாலும் சரி, என்னால ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒதுக்கி ஒரு விஷயத்த படிக்க முடியும்னு நெனச்சீங்கன்னா 3 மாசத்துல கத்துக்கலாம். ஓகே. சப்போஸ் என்னால வந்து அந்த மாரி பார்ட் டைம்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் ஃபுல் டைம்ல வேற ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் சும்மா தான் ப்ரோ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 6 மாசத்துல படிச்சுக்கலாம். ஓகே. இது வந்து பேரலல் ப்ராசஸ். அதே மாரி ஜாப்க்குள்ள போனோம்னா, அது பிரிப்பரேஷன் கண்டிப்பா தேவைப்படுற ஒண்ணு. நீங்க சும்மாலாம் வந்து இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியிலயோ உள்ள வந்துர முடியாது ஆக்சுவலா. ஓகேவா? முன்னாடிலாம் நெறைய பேருக்கு அது ஆக்சிடென்டலா நடந்தது. அ சும்மா நெறைய பேர்லாம் ஐடி படிக்காதவங்க நெறைய பேர் நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஆக்சிடென்டலா உள்ள வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல அவ்வளோ ஈஸி கிடையாது ஐடிக்குள்ள வர்றது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ, அதனால யூ நீட் டூ மேக் அ பிரிப்பரேஷன். சப்போஸ் வேற ஒரு ஜாப்ல இருந்தீங்கன்னா, நல்லா படிச்சுட்டு, ஒரு நல்ல சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு, ஜாப விட்டு நின்னுட்டு ஒரு 2 மாசம், 3 மாசம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டு கூட இன்டர்வியூக்கு போய் அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். ஆனா, ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சிருந்தீங்கன்னா, அதையும் பண்ண முடியாது, இதையும் பண்ண முடியாது. இத நான் நான் சொல்றது ஃப்ரீக்வென்ட்டா சொல்றேன். ஒரு விஷயம் பண்ண முடியும்னா, ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். நான் 2த்தையும் பார்ப்பேன். நான் இதையும் பார்ப்பேன், அதையும் பார்ப்பேன்னா, கண்டிப்பா முடியாது. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுக்கே முடியாது. ஸோ, இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க நம்பி உங்கள வேல குடுக்கணும்ப்பா. நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் போன மாசம் வரையும் நான் வந்து வேற ஒரு டொமைன்ல இருந்தேன் சார். நான் வந்து முடிச்சுட்டேன். நான் வந்து யூஐ, யூஎக்ஸ் முடிச்சுட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் பேப்பர் போட்டு வந்துர்றேன் சார்ன்னுவாங்க. ஓகே. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ அதே வேலைய கன்டின்யூ பண்ணுப்பா. நீ வர தேவையில்லன்ருவாங்க. ஏன்னா, ம். நம்பணும்ப்பா அவங்கள. பீப்பிள் வந்து பிலீவ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஓப்பன் அப் பண்ணுவாங்க. இல்லன்னா நம்ப மாட்டாங்க. திஸ் இஸ் த திங். ஃபோன் பண்ணும்போதே முடிஞ்சிரும். ஆ ஓகே. அந்த பெர்சன் வந்து வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. விட்ரு. அப்டின்னா, அவங்களே என்ன பண்ருவாங்க, இப்ப குவாலிட்டி லீடா மாத்தி, குவாலிட்டி அ ரிசோர்ஸா மாத்தி அவங்களே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திருவாங்க. ஸோ, அதனால டைம் ஃப்ரேம்ன்னும் போது 3 மாசம். சப்போஸ் அப்படி இப்படின்னு போகுதா?
நம்மளால ஸ்லோ லேர்னிங்கா இருக்கும்னா 6 மந்த், 3 மந்த் ஃபார் ஒர்க் ப்ரிப்பரேஷன். நான் மறுபடியும் சொல்லுவேன், இட் இஸ் a 1 இயர் ப்ராசஸ் ப்ரோ. சும்மாலாம் நான் வந்து எடுத்தேன் கவுத்தேன் உடனே படிச்சுட்டுலாம் வந்து ராக்கெட் மாதிரி ஸ்பீடில் போயிடும் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. ஆக்சுவலா நீ ப்ராப்பரா படிக்கிறதுக்கு ரெடினா கம் லேர்ன் ப்ராப்பர்லி ஃபார் 3 மந்த் ஆர் 6 மந்த் ப்ராப்பரா படிங்க. ஒரு 3 மாசம் ஜாபுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கப்படும். நீங்க எங்கேயாவது போற பிளேஸ்ல வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்லாம் கொடுக்குறாங்களா செக் பண்ணுங்க. சப்போஸ் படிக்கிறீங்கன்னா. அப்படி நான் எங்கேயும் படிக்கல ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்பரா ஏதாவது ஒரு மென்டார் கூட ஜாயின் பண்ணி டிராவல் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. செகண்ட் விஷயம், தியரி எப்படி கிராக் பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. தியரியை வந்து நீங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய கண்டென்ட் போடுறாங்க. ஈவன் நானே நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் வந்து மிஸ்டர் ஆரோ யூடியூப் சேனல். நீங்க அதில் போய் பார்க்கலாம். நான் நிறைய கிளாஸஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கலாம். என்னோட 15 டேஸ் பூட் கேம்ப் கூட அதில் இருக்கு. நீங்க போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் எவ்வளோ விஷயங்கள் நான் கவர் பண்ணியிருப்பேன். எல்லாரும் எடுத்த உடனே டூல்ஸ் தான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் உங்களை தயவுசெய்து சொல்றேன், டூல்ஸ் பக்கம் போயிடவே போயிடாதீங்க. டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஆகுங்க. டூல்ஸ் வந்து எப்படி வேணா கற்றுக்கலாம். யூடியூப்பை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். பட் டெக்னிக்கல் மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு வரது, ஒரு விஷயத்தை இப்படி தான் பண்ணணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால யூஎக்ஸை படிங்க. யூஐயை வந்து ரெண்டாவதாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூஎக்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அதான் ப்ராப்ளம் ஸ்பேஸ். யூஐன்றது வந்து சொல்யூஷன் ஸ்பேஸ். ரெண்டு விஷயம் இருக்கு யூஎக்ஸ் பொறுத்த வரையும். ப்ராப்ளம் ஸ்பேஸ், சொல்யூஷன் ஸ்பேஸ். ப்ராப்ளம் ஸ்பேஸ்ன்றது யூஎக்ஸ், சொல்யூஷன் ஸ்பேஸ்ன்றது டிசைன் பண்றது வந்து சொல்யூஷன் ஸ்பேஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு யூஎக்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு. இதான் ப்ரோ டைம் ஃப்ரேம் ஆக்சுவலா. சூப்பர் ப்ரோ. ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கொஷின்ஸுமே அது கவர் பண்ணிட்டீங்க. லைக் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ஃப்ரெஷரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஐடியில், அந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அது ரெண்டு பேருமே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செல்ஃப் லேர்னராக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி கன்சிஸ்டன்ஸாக படிக்கிறது? கன்சிஸ்டண்ட்டாக நிறைய பேர் படிக்க முடியல, என்னால் பேர்ன் அவுட் ஆயிடுறேன், ஸோ நிறைய இருக்கா மாதிரி இருக்கு, எதை படிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்களோட டேக்அவே என்ன ப்ரோ அதுக்கு? செல்ஃப் தாட் டிசைனர் வந்து ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ப்ரோ, படிச்சு முடிச்சுட்டு கூட. என்னதான் நினைச்சாலும் என்னதான் படிச்சாலும் செல்ஃபா படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? முன்னாடி பீப்புள் வந்து பிலீவ் பண்ணாங்க ஆக்சுவலா. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படி சொல்லிட்டு. ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா, செல்ஃப் தாட்டா பண்றவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இல்லாம போறதுனால அவங்களால என்ன கரெக்டான பேத்துல நம்ம டிராவல் பண்றோமானே தெரியாம ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ படிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல பாக்குறது, லிங்க்டின்ல பாக்குறது, யூடியூப்ல பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிக்கிறாங்க. அதனால அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு தான் போறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு ஒரு விஷயத்த நான் படிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு கெரியருக்குள்ள போனோம்னாலோ கிளாரிட்டி தேவை. கிளாரிட்டி இல்லைன்னா போய் கிளாரிட்டி தேவை. கிளாரிட்டி எங்க கிடைக்குமோ அங்க போய் உட்காருங்க. ஓகே. போயிட்டு அப்ரோச் பீப்பிள் ஃபார் கெட் அ கிளாரிட்டி. கிளாரிட்டி வாங்குங்க. கிளாரிட்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தென் யுவர் ஸ்டார்ட் லேர்னிங் ப்ராசஸ். என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும், என்ன செகண்ட் பண்ணணும், என்ன தேர்ட் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கிட்டு உள்ள இறங்கினீங்கன்னா பெட்டர். அது இல்லைன்னா கிளாரிட்டி தெரிஞ்ச மக்கள்கிட்டயோ தெரிஞ்சவங்க கிட்டயோ போயிட்டு உட்காருங்க. இண்டஸ்ட்ரியில போய் மீட்டப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணீங்கனாலுமே 1000 பேர் 1000 பீப்புள் அங்க ரெடியா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அழகா நீங்க நோட் புக் எடுத்துன்னு போயிட்டு, ப்ரோ உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு யூஐ யூஎக்ஸ்குள்ள வரணும்னு ஆசை. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நீங்களே ஒரு ரோட் மேப் மாதிரி ஒண்ணு குடுங்க. எங்கெங்க எந்தெந்த விஷயத்த படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க போய் உட்கார்ந்து கேட்டீங்கன்னா, தாராளமா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஈவென்ட்க்கு போறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? ₹500 ஒரு ஈவென்ட்க்கு போறதுக்கு. ஓகே. ₹500 வேற எதுவுமே கிடையவே கிடையாது. ஒரு ₹500 போட்டு ஒரு ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணி ஒரு ஒரு மனுஷனுடைய ஒரு ஒரு 8 வருஷ ஜேர்னியால ஒரு கொஞ்சமாவது நீங்க வாங்கிட்டு வர முடியாது? அதான் சொல்றேன். ஸோ நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க கைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளா பாருங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லப்பா. ரொம்ப சிம்பிள். லேர்ன் வித் கெரியர் பீப்பிள். இந்த கெரியர்ல இருக்கவங்க கூட லேர்ன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப உங்க கூட தெளிவா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க கூட டிராவல் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், உள்ள வர முடியும். யா கரெக்ட் ப்ரோ. ரொம்ப சூப்பர். ஏன்னா வந்துட்டு ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் இண்டஸ்ட்ரி பீப்புள் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஜென்ரலாக நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் பேக் அண்ட் டெவலப்பரா இருக்கேன்னா, எனக்கு யூஐஎக்ஸ் பத்தி தெரியாது. நான் ஜென்ரலா நீங்க ஃபிக்மா படிங்க, அடோப் எக்ஸ்டி படிங்க, ஒயர் ஃப்ரேமிங் தெரிஞ்சா போதும். அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். பட் வந்துட்டு எனக்கு அது வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ். நான் சும்மா ஜென்ரலா சொல்லிட்டு போயிடலாம். பட் யூஐஎக்ஸ் டிசைனருக்கு தான் எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும்னு தெரியும். பிகாஸ் ஈவென்ட் சொன்னாரு ப்ரோ. நிறைய மீட்டப்ஸ் நான் போய் மீட்டப்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புளோட மீட்டப் பண்ணேன். பேசும்போது அவங்க வந்துட்டு சொன்னாங்க, இதுதான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. இத படி. இதுதான் மோஸ்ட் யூசேஜ் இருக்கு. டூல்ஸை விட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆயிக்கும். டூல்ஸ் வந்து என்னைக்கு வேணா ரீப்ளேஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா தான். ஏன்னா ப்ரோகிராமிங்ன்றது வந்துட்டு ஒரு நீங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, யூஐஎக்ஸ் வந்து ஏன் வரீங்கன்னா, கோடிங் தேவையில்ல.
அது ஒரு மித்து தான் அது. நீங்க வந்து ஐடில இருந்தா கோட்ன்றது ஒரு பேசிக் நாலேட்ஜ் அது எல்லாருக்குமே இருக்கணும். ஓகேவா? ஸோ கோட் எனக்கு வராது ப்ரோ. நான் அதனால இங்க வரேன். கோட் பண்ண தெரிஞ்சதுன்னா, நீங்க வந்து இன்னும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நீங்க எடுக்கலாம். ஓகே. பேசிக் ஒரு HTML, CSS, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட், பேசிக் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் எப்படி டெவலப் பண்றது? அந்த மாரி நாலேட்ஜ் வந்து நீங்க கிராஸ்ப் பண்ணலாம். meetup.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. நெறைய மீட்டப்ஸ் வந்துட்டு வீக்லி வந்து அத கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெறைய கிளப்ஸ் இருப்பாங்க. React JS, UI UX, டிசைன் கிளப்ஸ் அந்த மாரி யுவராஜ்ன்னு ஒரு டிசைனர் இருக்கா சென்னையில. ஸோ அவங்க நெறைய மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. UI UX டிசைனருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச நெறைய பேர் வந்து அந்த மீட்டப்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. UI UX டிசைனரா மாறியிருக்காங்க. ஸோ அந்த மாரி விஷயத்த போய் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க காலேஜ் டேஸ்லயே நான் பண்ணதுனால, நான் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே நான் வந்து நெறைய இது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ காலேஜ்ல இருக்கீங்க அப்டின்னா குட். நீங்க வந்துட்டு இப்போ நெறைய பேர் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸா இருந்தீங்கன்னா, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எனக்கு கிடைக்கும்னு சொல்லி உட்காந்துனே இருந்தா வேலைக்கு ஆகாது. இப்போ உங்களுக்கு எதனா ஒண்ணு வேணும்னா, நீங்க தான் தேடி போய் அத எடுத்துக்கணும். ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோனா எந்த மாரி இருக்கலாம் ப்ரோ? உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ எதனா நீங்க எக்ஸாம்பிள்ஸ் காட்ட முடியுமா? லைக் ஒரு கண்டிப்பா. போர்ட்ஃபோலியோனா என்னென்ன கவர் பண்ணலாம்? அத பத்தி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ போர்ட்ஃபோலியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் ப்ரோ. நான் 3 விஷயம் தான் நம்ப நெறைய இன்டர்வியூல கூட நான் சொல்லியிருக்கேன். போர்ட்ஃபோலியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி பீப்பிளுக்கு 3 விஷயம் தெரியணும். ஓகேங்களா? ஹூ ஆர் யூ? வாட் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் யூ கேன் டூ? ஹவ் யூ கேன் ஏபிள் டூ ஃபிட் இன் மை ஆர்கனைசேஷன். இந்த 3 விஷயத்த ஷோ பண்றது தான். நீங்க பிகின்ஸ்ல போய் பார்க்கறது எல்லாமே போர்ட்ஃபோலியோ கிடையாது. தயவு செய்து அத புரிஞ்சுக்கங்க. பிகின்ஸ்ல போடுறதையோ, ட்ரிபிள்ல போடுறதையோ அப்படின்றதெல்லாம் நீங்க போய் பார்க்காதீங்க. டிசைன்ஸ ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ப்ரோ. டெக்னிக்கல் பிசினஸ் நாலேட்ஜ் ரொம்ப முக்கியம். பிசினஸ் பண்ண தெரியணும். காசு அதுல யூ நீட் டூ மேக் மனி. உங்கள எதுக்காக ஒரு கம்பெனி ஹையர் பண்ணணும்? நீங்க அந்த கம்பெனிக்கு ரெவென்யூ எப்படி ஜெனரேட் பண்ண போறீங்கன்றது தான் மேட்டர். ஸோ யூ நீட் டூ பி வெரி வெரி கிளியர் ஆன் பிசினஸ். டெக்னாலஜிக்கல் குரோத்ல இருக்கணும். பிசினஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுல மணி மேக் பண்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த 3 பாயிண்ட். நீங்கள் யார்? உங்கள பற்றியன ஒரு சில விஷயங்கள். நீங்க என்ன மாரி என் கம்பெனில ஃபிட் ஆவீங்க? என் கம்பெனில நீங்க என்ன மாரிலாம் வொர்க்லாம் பண்ண போறீங்க? இப்படின்றத சொல்றது தான் போர்ட்ஃபோலியோ. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும் ப்ரோ. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்களுடைய எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ்ல பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் காட்டுறேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, அத போய் பார்க்கலாம். நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் ஷேர் பண்றேன். ஷூர் அ ப்ரோ. நம்ம குரூப்ல கூட போடலாம் இத நெறைய யாஹ்! பேருக்கு. டெஃபினெட்லி ப்ரோ. நீங்க ம். இங்க போனீங்கன்னா, நம்மளுடைய மென்டீஸோடைய ப்ரொஃபைல் எல்லாமே இங்க இருக்கும் ஆக்சுவலா. இங்க போயிட்டு வியூ அலுமினின்னு போனீங்கன்னா, யூ கேன் சீ ஆல் தி பீப்பிள்ஸ் ஹியர். இங்க எல்லாமே நம்ம கிட்ட படிச்சவங்க எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. அதே மாரி ஸ்டூடண்ட்டோட வொர்க்ஸ்ன்னு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், இங்க நெறைய போர்ட்ஃபோலியோஸ் ஆல்ரெடி சாம்பிள்ஸ்லாம் இருக்கு ப்ரோ. இவங்க எல்லாருமே வொர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய போர்ட்ஃபோலியோஸ் தான் நாங்க போட்டுருக்காங்க. நீங்க இத போய் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஒரு டிஃபரன்சியேஷன் கிடைக்கும். ஒரு ப்ரொஃபைலுமே ம். யூனிக் பிரச்சனைய சால்வ் பண்ணியிருக்கும். அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ வச்சு ஒருத்தவங்க வீடு கட்ட முடியுமா? ஏதாவது ஒரு ஆப் இதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? அதாவது அந்த இடத்தோடைய ஸ்பேஸு அ அளவு குடுத்துட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஆப் என்ன பண்ணிடும், ஆ இந்த இடத்துல இந்த மாரி வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஜெனரேட்டிவா என்ன பண்ணி குடுக்கும், ஜெனரேட்டிவ் ஏஐ வச்சு போட்டு குடுக்கும். அந்த மாரி ஒரு ஆப். இந்த ஐடியா ஷுட் பி வெரி யூனிக். நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். ஐடியா ரொம்ப யூனிக்கா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா மார்க்கெட்ல வேல. ஓகேவா? இதுதான் நான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஐடியாவ யூனிக்கா வச்சுக்கங்க. அப்படி ஐடியா யூனிக்கா வரலன்னா, யூ கேன் ஜாயின் சம்வேர். ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ணிடுங்க. லைக் நல்லா ஆனா இருக்கணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ற பெர்சனா இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்ப ரோஜர்ன்றவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டூடண்ட். ஐ கேன் சே தட் ப்ரவுட்லி ஐ கேன் சே தட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நான் கோடிங்ல ஒரு 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 2 வருஷம் வொர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பெர்சன். நைட் ஷிஃப்ட். அப்படி வொர்க் பண்ணிட்டு இருந்த பெர்சனு 1 வருஷம் என் கூட ட்ரெய்னிங் எடுத்து கரண்ட்லி ஓகேவா? கரண்ட்லி இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ யூஸ் பண்ணி ஒரு டைலரிங் ஆப் ஓகேவா? அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு, இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சதுனால மட்டும் தான், அவருக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, 18,000 வாங்கிட்டு இருக்காரு பாண்டிச்சேரியில. அதுவே சென்னை போனார்னா, டெஃபினெட்லி ஹி வில் கெட் 25,000 to 26,000 கண்டிப்பா கிடைக்கும். என்னோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வந்து மார்க்கெட்ல 25, 30 கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. சில சீனியர் டிசைனர்ஸ்லாம் என்கிட்ட இப்ப வந்து 30 40க்கு ரேஞ்சுக்கு மேல போய் 70 கிட்டலாம் வாங்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஜூனியர்ஸ். ஆ எக்ஸாம்பிள் இந்த இந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கனாலே இருப்பாங்க ஆக்சுவலா. நம்மளுடைய டிமென்டி வெப்சைட்லயே நெறையா மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க இவங்க கூடலாம் கனெக்ட் பண்ணி பேசுங்க. ஓகே. அதோலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க எல்லார்கிட்டயுமே போய் பேசுங்க. இதோ சுகன்யான்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இவங்க தான் இப்ப மார்க்கெட்ல வந்து 75,000 வாங்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க. ஓகேங்களா? ஸோ இவங்கலாம் 5 வருஷம் கேப்பு.
ஃபேமிலிக்குள்ள போயிட்டு ஒரு பேபி அந்த மாரி செட்டில் ஆனவங்க ஆக்சுவலா. அவங்களே வந்து பண்ண முடியுதுன்னா, நீங்கலாம் ஃப்ரெஷர்ஸா இருக்கிறீங்கன்னா, உங்களால எவ்வளோ முடியும்? திங்க் அபௌட் தட். ஓகேவா? ப்ராப்பரா ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி படிக்கிறதுன்றது உங்களோட விருப்பம். ஆனா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது நீங்க கரெக்ட்டா அனலைஸ் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். நெறைய பேர்கிட்ட கேளுங்க. உங்க கூட யாரு உங்களுடைய மென்டார் கூட நான் கனெக்ட் பண்ணணும்னா, உடனே ஃபோன் பண்ணி பேச முடியுமா? ப்ரோ எனக்கு வந்து நைட்ல வந்து ஒரு 10 மணிக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றாங்க. நாளைக்கு காலைல நான் போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். ப்ரோ ஏதாவது ஒரு டிப்ஸ் குடுங்க. உடனே உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? அந்த மாரியான நபர்கள உங்களோட மென்டாரா சூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். நான் வந்து கஸ்டமர் கேருக்கு போட்டு, "சார் என்னோட மென்டார் கூட கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், இட் வில் டேக் 2 டேஸ் ஆர் 3 டேஸ் நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி, போட்டு, ஒரு யூசர் கூட கனெக்ட் பண்ணி, ஒரு மென்டார் கூட கனெக்ட் பண்ணி, ஒரு இன்டர்வியூக்கு ப்ராசஸ் வாங்குறது. அதுவே உங்களுடைய ஃப்ரெண்டா, உங்களுடைய நெய்பரா, உங்களுடைய ஒரு ஃபோன் அட்டெண்ட் பண்றதுக்கான பெர்சனா இருந்தாங்கன்னா, ப்ரோ ப்ரோஆக்டிவா இருந்தாங்கன்னா, அன்னைக்கான இன்டர்வியூக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுத்து, உங்கள பூஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அனுப்புவாங்க. அந்த மாரி சப்போர்ட் பண்ற நபர்கள நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? சூஸ் பண்ணிக்கணும் உங்களோட மென்டாரா. ஓகே. ஸோ இதுதான் என்னோட சைட்லருந்து குடுக்குற முக்கியமான அட்வைஸ். போர்ட்ஃபோலியோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க. நான் சொன்ன அந்த 3 பாயிண்ட்ட மனசுல வச்சுக்கங்க. ஐடியா ஷுட் பி வெரி யூனிக் ப்ரோ. அது தனியா தெரியணும். இந்த மாரி ஒரு ஆப் நான் யோசிச்சு பார்த்தது கூட இல்லையே! அப்படின்னு இருக்கணும். அதுக்கு நெறைய இண்டஸ்ட்ரிய பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப அது தெரிஞ்சிருக்கணும்னா, நீங்க நெறைய பிளாக்ஸ் படிச்சிருக்கணும். நெறைய டெக் பத்தி தெரிஞ்சிருக்கணும். நெறைய விஷயங்கள பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாம உங்களால புது விஷயத்த உருவாக்க முடியாது. ஏற்கனவே பண்ண விஷயத்த தான் பண்ணிட்டு இருப்பீங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சதுன்னா, கிளியர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. சூப்பர், சூப்பர். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச். யாஹ்! எஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஸோ மோஸ்ட்டா இப்ப எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸோ ப்ரோவே வந்துட்டு டிமெண்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம் வச்சிருக்காரு. ஸோ யுஐ/யுஎக்ஸ்க்கான மென்டார்ஷிப். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம். ஏன்னா லைஃப் லாங் வந்து அவர் சப்போர்ட் பண்றார் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ப்ரோவே அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ ஓவர் டூ யூ ப்ரோ. எஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேஷன் வந்து யுஐ, யுஎக்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். டிசைன் பேசிக்கலா நான் வந்து டிசைனர். என்கிட்ட நான் 2 விஷயம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ்ன்ற ஒரு ஒரு இடத்துல வந்து நான் நான் ஒரு கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிட்டு, நான் உள்ள வந்தேன் இண்டஸ்ட்ரிக்குள்ள. அதே மாதிரி இன்னும் ஒரு ஃபேமஸான ஒரு அகாடமில படிச்சேன். ஐ ஐ பெய்ட் நியர்லி 55,000 படிச்சுட்டு, நான் கத்துக்கிட்டு தான் உள்ள வந்தேன். அங்க நான் என்னென்னலாம் மிஸ் பண்ணனோ கத்துக்கிறதுக்கு, நான் என்னென்னலாம் வந்து மிஸ் பண்ணனோ, என்னென்னலாம் வந்து எனக்கு சரியா கிடைக்கலையோ, அது எல்லாத்தையும் நான் திருப்பி என் இண்டஸ்ட்ரியில குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால மட்டும் தான் இந்த பிளேஸ நாங்க கிரியேட் பண்ணோம். டிமென்டின்ற ஒரு பிளேஸு. வி ஆர் வெரி வெரி அ அ இண்டஸ்ட்ரி பீப்பிள். என்னோட ஸ்டூடண்ட் ஆல்ரெடியே இந்த செஷன்ஸ்ல ஆல்ரெடி இருக்காங்க. அ அ கிவின் அண்ட் ஆகாஷ், சம் ஆஃப் த பீப்பிள் ஆல்ரெடி இந்த இதுல ஜாயின் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கலாம் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் தான் ஆக்சுவலா. இப்ப கிவின் கூட இருக்கிறாங்க ஆக்சுவலா. ஷி இஸ் தேர் ஆக்சுவலி. இவங்க எல்லாருமே என்னோட ஸ்டூடண்ட்ஸ் தான். நாங்க கிளியரா இண்டஸ்ட்ரிய பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றோம். நீங்க எப்ப ஃபோன் பண்ணாலும் நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்றோம். நீங்க எப்போ உங்களுக்கு டவுட்னாலும் நாங்க கேட்கிறோம். ஆன்லைன் மோடு, ஆஃப்லைன் மோடு 2மே இருக்கு. நீங்க உண்மையாலுமே நான் ஃபுல் டைம்ல படிச்சு நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போணும்னு நெனச்சீங்கன்னா, யூ கேன் கம் ஃபார்வர்ட். ஆ உங்களுடைய ஃபுல் டைம் கோர்ஸா எடுத்து படிங்க. என்னுடைய லைஃப் டைம் ஃபுல்லாவும் என் கூட டிராவல் பண்ணுங்க. அவ்வளோதான். உங்களுக்கான வாய்ப்புகள் நான் உருவாக்கி குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஓகே. உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் உருவாக்கி குடுக்குறேன். என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நாங்க இன்டர்ன்ஷிப் மட்டும் குடுக்குறதில்ல. ஸ்டைஃபண்டும் குடுக்குறோம். அதுதான் விஷயம் ஆக்சுவலா. ஸ்டைஃபண்ட் குடுத்து இன்டர்ன்ஷிப் குடுக்குறோம். நான் அஷ்யூரன்ஸ் குடுக்கல. கேரண்டி குடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஹூ இஸ் என்ரோலிங் ஹியர் அவங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை இருக்கு. நீங்க வேணா என்னோட ஸ்டூடண்ட்ஸ் யார்கிட்ட வேணா போய் கேளுங்க. யூ கேன் கெட் த திங்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதுதான் விஷயம். ஃபுல் டைமா படிக்கிறேன். நீட் இருக்கு. நான் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போணும்னு நெனைக்கிற சீரியஸான பீப்பிள்ஸுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல அகாடமியா இருக்கும். நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில போய் படிச்சா கூட, எந்த அகாடமில படிச்சா கூட, என்ன மாரி சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது தெரியாது. ஒய்? பிகாஸ் ஆ நான் லாஸ்ட் 3 டூ 4 இயர்ஸா இந்த விஷயத்துல இருக்கிறேன். ஏன்னா, என்னோட பேஷனாவே நான் இத சூஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஓகேவா? நான் நான் சும்மா பண்ணல. ஐ அம் கம்ப்ளீட்லி இந்த ஒரு ஃபீல்டு தான் எனக்கு அப்படின்னு நான் உள்ள இறங்கிட்டேன் நான் ஆக்சுவலா. ஆ எல்லாருக்கும் ஒரு லைஃப்ல வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். என்னோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 பேர எப்படியாவது டிசைனரா மாத்தணும் சவுத் இந்தியாவுல. ஓகேவா? இதுதான் என்னோட எய்மு. இதுவரையும் 250 பேர நாங்க வந்து மென்டார்ஸ வந்து மென்டீஸ வந்து நாங்க கொலாபரேட்டிவ் பண்ணி வொர்க் பண்ணியிருக்கோம். 250 பேரு.
நான் நிறைய பூட் கேம்ப் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாவே யூடியூப்ல. அண்ட் ஹெச்ஆர் நவீன் அண்ட் ராகுல் ப்ரோக்கு தெரியும். ஸோ எல்லாரும் கூட சேர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் கிவிங் பேக் டு மை கம்யூனிட்டி. என் கூட டிராவல் பண்றதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா யூ கேன் ஜாயின் வித் மீ. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. எஸ் ஸோ ப்ரோ, தட்ஸ் இட். லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் ப்ரோ. ஸோ எஸ். ஃப்ரீலான்சிங்ன்றது அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை ம். இப்போ இருக்க வரைக்குமே. பிகாஸ் ஃப்ரீலான்சிங்ன்றது நார்த் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணுறாங்க. சவுத் இந்தியாவில் வந்து ரொம்பவே ரேர் தான். பிகாஸ் எல்லாருமே ஐடி ஜாப் தான் ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எஸ், எஸ். ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஓகே. ஆக்சுவலா இத நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலா. நல்ல வேளை, குட் கொஸ்டின். ஆ எங்களுடைய கரிக்குலமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் மட்டும் ஃபோக்கஸ் கிடையாது. 2 ஒரு நீங்க அகாடமிக்குள்ள வந்தீங்கன்னாவே ஒரு போர்டு இருக்கும். ஃப்ரீலான்ஸ் ஆர் ஜாப் அப்படின்னு தான் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா, மார்க்கெட்ட நம்பாத. நீ மார்க்கெட்ட உருவாக்குன்றவன் நானு. சொல்றது புரியுதுங்களா? ஸோ ஃப்ரீலான்சிங்ன்றது ரொம்ப 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 சிம்பிள் ப்ரோ. ஒண்ணுமே கிடையாது. நீங்க கேன்வால டிசைன் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு போஸ்டர் பண்ண கத்துக்கிட்டீங்க. ஓகே. போஸ்டர் பக்காவா பண்ணுவீங்க. போஸ்டர் பண்ணுவீங்க. கேன்வால ஈஸியா பண்ணலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. டெம்ப்ளேட் எடுத்து டிசைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அலைன்மென்ட் மட்டும் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒண்ணுமே இல்ல. தீபாவளி டைம்ல பக்கத்துல ஸ்வீட் கடை இருக்குன்னு வச்சுக்கங்க. ஓகேங்களா? நேரா போங்க. சார் நான் டிசைனர். ஒரு 10 டிசைன் நீங்க முன்னாடியே பண்ணிடணும் அந்த ஸ்வீட் கடைக்கு. பண்ணிட்டு, சார் நான் டிசைனரு. இந்த மாரி நான் உங்களுக்கு வந்து தீபாவளி முடியிற வரையும் போஸ்டர் பண்ணி குடுக்குறேன். எனக்கு ஒரு ரூ. 4000 பே பண்ருங்க. உங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 10 ஸ்வீட் கடை இருக்குன்னா, 10 ஸ்வீட் கடை நீ அப்ரோச் பண்ணிட்டேன்றேன் நானு. முடிஞ்சதா? உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல ஒரு டாக்டர் வொர்க் பண்ணிட்டு இருப்பாரு. நேரா போங்க. சும்மா, சார் உங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன். நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாரி WhatsAppல ஷேர் பண்றதுக்கு இந்த மாரி போஸ்டர்ஸ்லாம் நான் டிசைன் பண்ணி குடுக்குறேன். நீங்க ஸ்டேட்டஸ்லாம் போடுங்க சார். உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும். நீங்க தான் போய் அவங்கள என்ன பண்ணணும்? அப்ரோச் பண்ணணும். இதெல்லாம் சின்ன சின்ன லெவல்ப்பா. ஒண்ணும் கிடையாது. ரூ. 3000 10 கிளையன்ட் புடிச்சீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? ரூ. 30,000. சும்மா உட்கார்ந்து சும்மாவே ஒரு கேன்வா ஃப்ரீ டூல வச்சு யூ கேன் மேக் ₹30,000 சும்மா. பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல. இதுவே நல்ல ராயலான கிளையன்ட் புடிச்சிட்டீங்க. உங்க வொர்க்லாம் புடிச்சிச்சுன்னா, ரூ. 5,000 கூட சொல்லுங்க. 10 கிளையன்ட் உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரூ. 5,000 ஒரு கிளையன்ட்க்கு வந்து ரூ. 5,000 மாசத்துக்கு 30 போஸ்டரு. சும்மா ரேண்டமா உட்கார்ந்து பண்ணிட்டு அழகா குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்வீட் கடை, டாக்டரு, பல் டாக்டரு, கிளினிக்கு, மளிகை ஸ்டோரு. உங்கள சுத்தி எத்தன பேர் இருக்கிறாங்க? நீங்க அங்கலாம் போனீங்கன்னா, ஈஸியா பிசினஸ் புடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள். ஓகே. இத விட்டுருங்க. அப்புறம் நெறைய கிரியேட்டிவ் கம்யூனிட்டீஸ் கிரியேட் பண்றாங்கல்ல. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிரியேட்டிவா ஏதாவது டிசைன் பண்ணி போடுவாங்க. ரீல்ஸ்லாம் போடுவாங்க. அவங்களுக்கு தம்ப்நெயில் டிசைன் பண்ணி குடுத்தா இன்னைக்கு மாசத்துக்கு வந்து ரூ. 300 சம்பளம் தெரியுமா? மாசத்துக்கு இல்ல. ஒரு 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 ரீல்ஸுக்கு சம்பளம். ஒரு ரீல்ஸுக்கு சம்பளம். சாரி, ஒரு 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 ரீல்ஸோடைய தம்ப்நெயிலுக்கு சம்பளம். ஒரு ரீல கிரியேட் பண்ணி குடுத்தா சம்பளம். ரூ. 300 ரூ. 200 அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணுமே இல்ல. இந்த மாரி எத்தன கிரியேட்டர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறாங்க தெரியுமா? அந்த கிரியேட்டர்ஸ அப்ரோச் பண்ணுங்க. அ ப்ரோ இந்த மாரி நான் வந்து போஸ்டர் டிசைன் பண்ணி குடுக்குறேன். தம்ப்நெயில் டிசைன் பண்ணி குடுக்குறேன். நீங்க பாருங்க அப்டி சொல்லிட்டு. அதுக்கான ஸ்கில்ல கத்துக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் போணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் லோக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஎன்ஐன்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ. இது நெறைய பேருக்கு நான் சொன்னேன். லாஸ்ட் டைம் என்னுடைய என்னோட யூடியூப் சேனல்ல கூட நான் போட்டிருந்தேன். பிஎன்ஐன்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் இருக்கு. யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா எஸ்ன்னு போடுங்க. தெரியாதவங்க நோ போடுங்க. எல்லா ஊர்லயுமே பிஎன்ஐன்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ. ஓகே. பிஎன்ஐன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் நெட்வொர்க் ஈவென்ட். இதுல யார் வேணா விசிட்டரா போலாம். ஓகே. இதுல ஏற்கனவே டிசைனர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய கம்பெனி வச்சிருப்பாங்க. இந்த பீப்பிள் எல்லாரையுமே நீங்க அப்ரோச் பண்ணுங்க. இதுல எல்லாமே கம்பெனி ஓனர்ஸ் தான். இதிலயே நீங்க ஒரு 10 பேர்கிட்ட சார் நான் டிசைனர் வேலை குடுங்க. டிசைனர் நீங்க வேலை குடுங்கன்னு அழகா அப்ரோச் பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் தான் மேட்ரு. நீங்க டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணணுன்றதுக்குலாம் இதான் விஷயம். இப்ப தெரியுதுங்களா? ஏன் டிஃபரெண்ட்டா மார்க்கெட்ல போய் பிடிக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஸ்மால் வெண்டார்ஸ், பெரிய வெண்டார் எல்லாமே கனெக்ட் பண்ற ஒரு இடம். பிசினஸ் நெட்வொர்க் ஈவென்ட். இந்த மாரியான ஈவென்ட்லாம் பிஎன்ஐன்னு எவ்ரி டே ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா ஊர்லயுமே இருக்கு. பாண்டிச்சேரி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சிதம்பரம் எல்லா ஊர்லயுமே இந்த பிஎன்ஐ நெட்வொர்க் இருக்கு. இந்த ஊர்ல போயிட்டு ஒரு பிசினஸ் மேன புடிச்சு, "சார் நான் இந்த மாரி டிசைனிங் முடிச்சிருக்கேன். உங்களோட கம்பெனில ஏதாவது டிசைனர் ரோல் இருந்தா குடுங்க சார்." சும்மா போய் அட்டெண்ட் பண்ணுங்கப்பா. இதெல்லாம் தான் விஷயம். ஃப்ரீலான்சிங்ன்றது தான் சப்ப மேட்டரு. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃப்ரீலான்சிங் பண்றது. நெறைய பேர் ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவீங்க. ப்ரோ நீங்க என்ன போஸ்டர் டிசைன், ரீல்ஸ் தானே சொல்றீங்க. மொபைல் ஆப்புக்கு சொல்லலையே. மொபைல் ஆப்புக்கு நீங்க டெவலப்பர போய் பிடிக்கணும். வேற யாரையும் பிடிக்கக்கூடாது. யார போய் பிடிக்கணும்? டெவலப்பர் மீட்டப்ல போயிட்டு டெவலப்பர போய் பிடிக்கணும். டெவலப்பர புடிச்சு, அ "அண்ணா நீங்க வந்து டெவலப் பண்றீங்களாண்ணா? உங்களோட டெவலப்மென்ட்க்கு ஏதாவது யூஐ டிசைன் தேவைப்பட்டதுன்னா என்ன கூப்பிடுங்கண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போணும். சொல்றது புரியுதுங்களா? எங்க எங்க போனா எது கிடைக்குன்றத நீங்க தான்ப்பா முடிவு பண்ணணும்.
ஸோ யா. இதான் சிம்பிள் மெத்தடாலஜிப்பா. இது ம். மாரி நானும் 1000 விஷயம் 1000 ஐடியா சொல்ல முடியும். ஃப்ரீலான்சிங் டிப்ஸ் ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் குடுத்துருக்கேன். நியர்பை ஷாப்ஸு, நியர்பை அ அ ப்ரொஃபஷனல்ஸு அண்ட் தென் பிஎன்ஐ நெட்வொர்க். இது மூலியமா போனாலுமே உங்களுக்கு வேற லெவல்ல வேலை கிடைக்கும். சிம்பிள். யா. சூப்பர் ப்ரோ. ஸோ பிஎன்ஐ நெட்வொர்க்லாம் எனக்கே புதுசு தான். நான் இப்ப தான் கேள்விப்படுறேன். ஸோ எஸ். யா ஒரு ஸ்கில்ல கத்துக்கோங்க. அந்த ஸ்கில்ல மார்க்கெட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக நீங்க தான் பேசணும். அண்ட் நீங்க தான் மார்க்கெட் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி நம்மள தேடி வராது. நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ யா ஸோ இட் வாஸ் அ கிரேட் செஷன் கைஸ். ஸோ யூஐஎக்ஸ் பத்தி ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்லி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஸோ கரியர் பாட் பத்தி சொல்றேன். ஸோ கரியர் பாட்ல வந்துட்டு நம்ம இது போல நிறைய ஃபியூச்சர் செஷன்ஸ் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் நீங்க எல்லாருமே ஒரு குரூப்ல இருப்பீங்க. வாட்ஸ்அப் குரூப் யூஐஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குரூப் வந்துட்டு லைஃப் லாங் நீங்க வந்துட்டு ப்ரோ கிட்ட எந்த கொஸ்டின்ஸ் வேணா யூஐஎக்ஸ் ரிலேட்டடா கேட்கலாம் அப்படின்னா நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் ப்ரோவோட கம்யூனிட்டி நீங்க எப்படி ஜாயின் பண்றது அந்த கோர்ஸ்ல அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்றோம். ஸோ அதில் பண்ணுங்க. ஆஸ் வெல் அஸ் கரியர் பாட பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு வேணுமோ நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ ஏன்னா இந்த கம்யூனிட்டி வந்துட்டு செல்ஃப் லேர்னர்ஸ்க்காக நிறைய கைடன்ஸ் இல்லாம இருக்காங்க. ஸோ போயிட்டு 60,000 90,000 கொடுத்து கோர்ஸ் சேர்ந்துட்டு ஒண்ணுமே தெரியாம வேஸ்ட்டா வெளியே வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு லோ காஸ்ட் ரிசல்ட் ஃப்ரீயா வந்துட்டு குடுக்கறது தான் கம்யூனிட்டியோட எய்மே. ஓகேவா? ஸோ ஆஸ் வெல் அஸ் நிறைய ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணுவோம். நம்ம கரியர் பாட் பேஜை வந்துட்டு லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் கிட்டப்லயும் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. லிங்க்ஸ் நானும் ஷேர் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணுமோ நீங்க அதில் ஆட் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ இந்த கம்யூனிட்டி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா ஆக்குவோம். ஓகே ப்ரோ. ஸோ லாஸ்ட்லி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க அசென்ச்சர் இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஓகே. இன்டர்வியூ கிராக் பண்ற சின்ன சின்ன டிப்ஸ் ஒரு 2, 3 டிப்ஸ் நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஓகே. ஸோ அக்சென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு யாருமே ரெஃபரல் பண்ணலப்பா. ஓகேவா? யாரும் ரெஃபரல் பண்ணல. நான் உண்மைய சொல்றேன். நான் ஒரு நான் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு செல்ஃபா ஓடுற பெர்சன் நானு. இந்த ரெஃபரல் மார்க்கெட்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா, எனக்கு யாரும் நண்பர்கள்லாம் வந்து ரெஃபரல் பண்ணதும் கிடையாது. நான் ரெஃபரல் கேட்டதும் கிடையாது. ஆனா, நானா ஓடி ஓடி ஒரு ஒரு விஷயத்த தட்டி தட்டி தான் நான் பார்த்துருக்கேன். அக்சென்ச்சரோடைய வேலைய கிராக் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கடல் தாண்டுற மாதிரி. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்கன்னா, கண்டிப்பாப்பா. ஃபர்ஸ்ட்டு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் கொஸ்டினு. இங்கிலீஷ்ல போட்டு பொழிஞ்சு எடுப்பாங்க உங்கள. நீங்க வந்து இங்கிலீஷ்ல கம்யூனிகேஷன் பண்ணி பக்காவா இருக்கணும். டெக்னிக்கலா பேசணும். உங்கள பத்தி பேசணும். ஆ உங்களுடைய ஸ்கில் செட்ஸ் நீங்க வந்து இப்ப ஆண்ட்ராய்ட்னா என்னன்னு கேட்பாங்க. iOSனா என்னன்னு கேட்பாங்க. மொபைல் சைஸ் என்ன? ஸ்கிரீன் சைஸ் என்ன? கோல்டன் ரேஷியோ என்ன? ஆண்ட்ராய்ட்னா என்ன? ஐகான் சைஸ் என்ன? இந்த மாரி 1000 டேட்டா கேட்பாங்க. ஃபுல் டெக்னிக்கலா இருக்கும். 1 ஹவர், 2 ஹவர்ஸ் கூட கேட்பாங்க சில டைமு. அப்புறம் மேனேஜர் ரவுண்டு. மேனேஜர் ரவுண்டு அவரு என்ன கேட்பாருன்னா, கொஞ்சம் பெரிய பெரிய கொஸ்டின்லாம் கேட்பாரு. அ எப்படி வந்து நீ வந்து ப்ராடக்ட் ஹேண்டில் பண்ணுவ? எப்படி வந்து டீம் ஹேண்டில் பண்ணுவ? எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்க இப்போ உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து புடிக்கல சொல்ட்டாங்க. அவங்கள நீங்க எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? இப்படின்னு சொல்லிட்டு நெறைய டெக்னிக்கல் கொஸ்டின கேட்பாரு. அவர் தான் மேனேஜரு. அ அதுக்கு முன்னாடி கேட்டவர் வந்து டெக்னிக்கல். அவர் வந்து சீனியரா இருப்பாரு. அதுக்கு மேல வந்து அ இதுவா இருப்பாங்க. மேனேஜரா இருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் ரவுண்ட். ஹெச்ஆர் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிவிஐ கொஸ்டின் மாரி கேட்பாங்க. உண்மையாலுமே நீ வொர்க் பண்ணியா? உண்மையாலுமே நீ இருந்தியா? நிஜமாலுமே இண்டஸ்ட்ரியில வந்து நீ பெரிய ஆளா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆ உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இதுவா பேசுவாங்க. அதாவது சிபிஐ மாரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்த இதுல நீங்க வந்து பதில் பக்காவா டான் டான்னு சொல்லிடணும். அதே மாரி கெரியர் கேப் இருந்துச்சுன்னா, அத பத்தி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது அ அ தப்பா ஏதாவது அ ஏதாவது தப்பா அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அத கண்டுபிடிச்சுருவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அக்சென்ச்சருக்குள்ள மினிமம் எக்ஸ்பீரியன்ஸா நீங்க போக முடியும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, யுஐ யுஎக்ஸ்குள்ள போக முடியாது. ஃப்ரெஷரா வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் அப்ளை அண்ட் யூ கேன் கோ ஃபார் சம் சப்போர்ட் ஜாப்ஸ். பட் யுஐ யுஎக்ஸ்குள்ள போறேன்னு நெனச்சீங்கன்னா, கேம்பஸ் இன்டர்வியூல மட்டும் தான் முடியும். கேம்பஸ் இன்டர்வியூல படிக்கணும்னா, நீங்க எம்ஐடி கராக்பூர் இல்ல ஐஐடி பூனே அந்த மாரியான ஏரியாக்குள்ள படிச்சா மட்டும் தான் நீங்க கேம்பஸ் இன்டர்வியூல முடியும். அப்படி இல்ல சார் நான் வந்து எப்படியாவது அக்சென்ச்சர்க்குள்ள போய் ஆகணும்னா 2 1/2 வருஷம் எங்கேயாவது ஒரு இடத்துல வொர்க் பண்ணுங்க. 2 1/2 வருஷம் சென்னு நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள அப்ளை பண்ணிட்டு உள்ள போயிடலாம். மினிமம் 2 1/2 வருஷம் இருந்தா தான் அக்சென்ச்சர்க்குள்ள உங்கள எடுப்பாங்க. அதே மாதிரி 15 வருஷம் எஜுகேஷன் இருக்கணும். 12வது வரையும் படிச்சிருக்கணும். 3 வருஷம் டிகிரி இருக்கணும். இது இருந்தா மட்டும் தான் அக்சென்ச்சர்க்குள்ள போக முடியும். ஓகேவா? இன்டர்வியூவ கிளியர் பண்றதுக்கான டிப்ஸ் என்கிட்ட கேட்டீங்கன்னா, உங்கள பத்தி ஒரு 1/2 அன் ஹவர் பேச சொன்னாங்கன்னா, நீங்க பேசறதுக்கு ரெடியா இருக்கணும் இங்கிலீஷ்ல. 2வது விஷயம், டெக்னிக்கலா சப்ஜெக்ட்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா டெக்னிக்கல் நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ட பத்தி நீங்களே பேசி ஒரு வீடியோ மாரி எடுத்து வச்சுக்கங்க. நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ஆ இந்த இந்த ப்ராஜெக்ட்டோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன?
இதை நான் எப்படி பண்ணேன், இதுல வந்து வந்த ஃபைண்டிங்ஸ் என்ன, இது வந்து நான் எப்படி கொண்டு போறேன், இதனால கிடைக்கிற ரெவன்யூ எவ்வளோ, இதனால பண்ண போற எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கிளியரா ஒரு வீடியோவா சேவ் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஷேர் யுவர் ஸ்க்ரீன் அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ப்ராஜெக்ட் அப்படி சொல்றாங்க. யூ நீட் டு ஷேர் யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் யூ நீட் டு டாக் அபவுட் இட். உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி உங்களால பேச முடியலன்னா நீங்க யூஎக்ஸ் படிச்சதே வேஸ்ட்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ 20 நிமிஷம்லேருந்து ஒரு ½ அன் ஹவர் உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி நீங்க பேசணும். உங்கள பத்தி ஒரு 20 நிமிஷம் பேசணும். டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டா பதில் சொல்லணும். இதான்ப்பா இன்டர்வியூக்கான டிப்ஸ். ஓகேவா? வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்கள ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீங்க உங்களோட ரெஸ்யூம்ஸ்ல போட்டிருக்கிறத பத்தி தான் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க என்ன உங்களுக்கு வாயில வர்றது எல்லாத்தையும் பேசக்கூடாது. யூ நீட் டு வெரி கண்ட்ரோல் ஆன் யுவர் மவுத். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அத தான் திருப்பி அவங்க கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தலையில வச்சுக்கிட்டு அத மட்டும் பதில் சொல்லுங்க. தெரியாத விஷயத்த பத்தி நீங்க பதில் சொல்லவே கூடாது. தெரியலன்னா தெரியலன்னு சொல்றத விட வேற எந்த விதமான எக்ஸ்ட்ரா விஷயங்களையோ பேசி தெரியாத விஷயங்கள வந்து தெரிஞ்ச மாரி பேசுறது, இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ வாட் ஐ வில் சஜெஸ்ட் யூ டூ என்ன தெரிஞ்சுமோ தெரிஞ்ச மட்டும் பேசுங்க. இங்கிலீஷ்ல உங்கள பத்தி 20 நிமிஷம் பிரிப்பரேஷன் பண்ணிக்கங்க. உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி ஒரு 20 நிமிஷம் பிரிப்பரேஷன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்கள பத்தின செல்ஃப் வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்றதுக்கு ரெடியா வச்சுக்கங்க. ஓகே. இதெல்லாம் இப்ப இன்டர்வியூல கேட்கறாங்க. செல்ஃபா வீடியோ பண்ணி போடுங்க அப்படி சொல்லிட்டு. உங்கள பத்திலாம் நீங்களே பேசி போட்டுறணும். ஹாய் மை நேம் இஸ் லக்ஷ்மன் அண்ட் ஐ ஹேவ் 8+ years of experience in designing. My family is working in this place. My papa is this. My mama is this. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேசி ஒரு 20 நிமிஷத்துக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஸ்லாங் தெரியும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு கைஸ். இந்த 3 டிப்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. இதுல நீங்க வந்து கிளியர் ஆயிடுவீங்க ஆக்சுவலா. ஓகே. சூப்பர் ப்ரோ. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க. சூப்பர். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன்ல, நீங்க வந்துட்டு நெறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. என்னன்னா, சிம்பிள் தான். நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ப்ரோ சொன்ன மாரி தான். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? நீங்க அத எப்படி சால்வ் பண்றீங்க உங்க டிசைன்ல? ஸோ என்னென்ன இஷ்யூஸ் வந்து இப்ப நான் டெவலப்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னா, என்ன அவங்க கேட்பாங்கன்னா, ஸோ நீங்க இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க நீங்க? ஸோ எல்லாமே நீங்க டாக்குமெண்ட் பண்ணி வைங்க. என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்றீங்க? அத வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் எவ்வளோ டெக்னிக்கலா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும், எவ்வளோ அழகான ஒரு டிசைன் பண்ணாலுமே, அத எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியலன்னா, அது எண்ட் ஆஃப் டே அது ஒரு யூஸே இல்லாம போயிடும். ஸோ எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? அந்த டெர்மினாலஜி இப்போ டூல் டிப்னா என்ன? ப்ரோ சொன்ன மாரி நேவிகேஷன் பாப்அப்னா என்ன? ஸோ ஏதோ ஒண்ணு வருமே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு காமனான நேம் இருக்கும். அந்த நேம வந்து நீங்க கத்துக்க நினைங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். ஸோ எல்லா டாபிக்ஸும் கிளியர் பண்ணீங்க. அஸ் வெல் அஸ் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் கெஸ்ட் ஃபார் கரியர் பாட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட். ஸோ ப்ரோ வந்து கனெக்ட் பண்ணுவாரு. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயுமே இருப்பாரு. உங்களுக்கான கொஷின்ஸ் நீங்க அதில கேட்கலாம். ஃபர்தரா எல்லா ரிசோர்ஸஸும் சில ப்ரோ சொன்னதால நோட்ஸ் வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் எவரிஒன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் யா. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் டீம். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட். ராகுல் நிறையா பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா பண்ணுங்க. என்னோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். கைஸ் இப்போ நான் சொன்னது தான். நல்லா பண்ணுங்க. வேறெவர் என்னால முடிஞ்ச வரையும் நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஓகே. யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ மீ. மிஸ்டர் ஆரோன்னு போட்டிங்கன்னா யூ கேன் கெட் இட் ஃப்ரம் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். லிங்க்டின்லையுமே நான் வந்து ஆரோ லக்ஷ்மன் சொல்லிட்டு என்னோட பேர் இருக்கும். கோ அண்ட் ஃபாலோ மீ. ஐம் போஸ்டிங் லாட் ஆஃப் கண்டென்ட் தேர். யூ கேன் ஃபாலோ மீ அண்ட் யூ கேன் கெட் இட் ஆல் த திங்ஸ் ஃப்ரம் தட் பிளேசஸ். அண்ட் ராகுல் நல்லா பண்ணுங்க. இந்த இந்த கம்யூனிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டாக வந்தது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு பிளஸ்ஸிங் சினாரியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகுல். நல்லா பண்ணுங்க. இன்னும் நிறையா பண்ணுவோம். வில் ட்ராவல் க்ளோஸ்லி டுகெதர். ஷூர் ப்ரோ. தேங்க் யூ எவரிஒன். ஸோ லாஸ்ட் ஒரு ரெக்வெஸ்ட் கைஸ். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல சேட்ட எனேபிள் பண்றேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு சேட்ல வாட்ஸ்அப் குரூப்ல போடலாம். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் ஆஸ் வெல். ஸோ யா, தேங்க்ஸ் எவரிஒன். தேங்க்ஸ் ப்ரோ. See you on தேங்க்யூ next தேங்க்யூ session. கைஸ். So stay யா. connected. Bye. Thanks யா. everyone. பாய். யா.